ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு ஒரு புது மூவி பார்க்கலாம் வாங்க. வீடியோக்கு லைக் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க மூவிக்குள்ள போலாம். இவங்க தான் நம்ம மூவில ஹீரோயின். இவங்களும் இவங்க ஹஸ்பண்டுமே வந்து போவாங்க. ஆனாலுமே ஹீரோ வந்து அதில் வேணான்னு சொல்லிட்டு இது பண்ணுவாங்க. சரின்னு சொல்லிட்டு ஹீரோயினுமே நல்லா வந்து ஸ்மைல் பண்ணுவாங்க. ரெண்டு பேரையுமே வந்து ஒரு ஃபைனலாக வந்து ஃபோட்டோ எடுத்துருவாங்க. அப்பதான் வந்து ஹீரோயின் அவங்க ஃப்ளாஷ்பேக் சொல்லுவாங்க. ஹீரோயின் பேர் வந்து இவங்களும் வந்து ஒரு மாசமா தான் தெரியும். ரெண்டு பேருமே வந்து ஃபிளாஷ் மேரேஜ் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அதனால ரெண்டு பேருமே வந்து வாவ், நம்ம இப்போ ரெண்டு பேருமே வந்து கல்யாணம் ஆனதுக்கு எவிடன்ஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்கள் டிவோர்ஸ் பண்ணுறதா இருந்தால் முன்னாடியே அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஏங்க டிவோர்ஸ் பற்றிலாம் இப்படி பேசிட்டு இருக்கீங்க, நாங்கள் உண்மையாக லவ் பண்ணுறோம், நாங்களே டிவோர்ஸ் பண்ண மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு தான் ரெண்டு பேருமே அப்படியே வச்சு வச்சுருப்பாங்க. ஹீரோ அப்படியே வாஷ் பேஷன் கிட்ட வந்து அப்படியே கண்ணாடி அப்படியே வந்து சாட்ச மாதிரிலாம் வச்சுருக்காங்க. இதெல்லாம் பார்த்துட்டு அவருக்கு அப்படியே வந்து டென்ஷன் ஆகுது. ஆனாலுமே ஹீரோயின் கிட்ட அவர் வந்து கோவமாக தான் வந்து போகிறாரு. நீங்கள் வந்து டிவி பார்க்கலான்னு சொல்லிட்டு ஆன் பண்ணியிருப்பாங்க. பாத்ரூம் ஃப்ளோர்ல எல்லாம் வந்து உன் முடி இருக்குது, சும்மா சும்மா முடியெல்லாம் இது பண்ணிட்டு இருக்குது, அட்லீஸ்ட் 20 முடியாவது இருக்கும் அப்படிம்பாங்க. சாரி, நான் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா அதை க்ளீன் பண்ணிடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. க்ளீன் பண்ணுற அது என்ன கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா, இப்போவே பண்ணு, நான் வேணா உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் க்ளீன் பண்ணுறதுக்கு, ஆனாலுமே க்ளீன் பண்ணாமலாம் இருக்காத, இல்லாட்டி உனக்கு க்ளீன் பண்ண பிடிக்கலைன்னா ஒரு ரோபோட் வாங்கி இன்ஸ்டால் பண்ணிடு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. என்ன நீ சொல்கிற, ஒரு ரோபோட், இன்டெலிஜென்ட் ரோபோட் வாங்கி பாஸ்வேர்டு இது பண்ணிவிட்டு வீட்டை இருந்தே எங்கேயும் சுற்றிட்டு இருக்கு கொடுக்குறதுக்கெல்லாம், அதெல்லாம் வந்து எனக்கு ரொம்ப இரிட்டேட்டாக இருக்கும். நீ வந்து எனக்கு முடி கொட்டுறது என்ன தப்பா, அதை என்னமோ க்ளீன் பண்ணி இதாதுன்னு சொல்லிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு ஹீரோயினுமே வந்து அப்படியே வந்து டென்ஷன் ஆவாங்க. உங்களோட குட் ஹைஜீன் தான் வந்து அவங்க செல்ஃப் டிசிப்ளின் எப்படி இருக்குங்கிறது காமிக்கும். அது வேணா நான் சொல்ல முடியும், இதெல்லாம் ஒரு நார்மலாக நடக்கிறது, இதுக்கு என்னமோ நீ வந்து இவ்வளோ பேசுகிறேன்னு சொல்லிட்டு ஹீரோயினுமே வந்து திட்டுவாங்க. என்ன நீ இப்போ இவ்வளோ குறையெல்லாம் சொல்லிட்டு இருக்கிற, அப்போ என்னை பற்றி ஆமாம் உன் மேலே நிறையா குறை இருக்குது அப்படிம்பாங்க. அதனால் நீ இதுமாரிலாம் நீ ஒன்றும் பொறுத்துட்டுலாம் இருக்க முடியாது. நீயுமே வந்து டூத் பேஸ்ட்டை ஒழுங்காக வைக்கிறது இல்லை, அங்கே வந்து எல்லாமே சொல்லுங்க, டூத் பேஸ்ட்டெல்லாம் எப்படி வைக்கிறது இதெல்லாம் சொல்லிட்டு இருக்க, நீ வர வர ரொம்ப போரிங்காக இருக்கிற அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்லுவாங்க. ஹீரோ சொல்லுவார், நான் தூங்கிட்டு இருக்கும்போது வந்து கேர்ட்டனை ஃபுல்லாக வந்து இழுத்து போட்டு ரூமை வந்து டார்க் பண்ணிட்டேன். நான் எப்போவுமே வந்து சூரிய வெளிச்சத்தை பார்த்துட்டு தான் வந்து எந்திரிப்பேன். ஆனால் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்திருக்கேன், இது என்னன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு என் சைன் போடு அப்படிங்கிற மாதிரி தான் வந்து சொல்லுவாங்க. நீ எப்படி இவ்வளோ கொடூரமாக ஆன அப்படிங்கிற மாதிரி தான் வந்து ஹீரோ கேட்பாரு. ஒழுங்காக பார்த்துட்டு சீக்கிரம் சைன் போடு, உங்ககிட்ட பேசுகிறதுக்கு எனக்கு டைம் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாங்க. ரெண்டு பேருக்கும் எதுவும் ப்ராப்பர்ட்டிலாம் இல்லை, அது மட்டும் இல்லாமல் இது உன்னோட வீடு தான், நான் இன்னும் 2 நாளில் இந்த வீட்டெல்லாம் வெளியே போயிடுவேன், அதனால ஒரு பிரச்சனையும் இல்லை, நீ பாட்டுக்கு சைன் போட்டுட்டே இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. டிவோர்ஸ் பண்ண போனாலுமே ஒரே வீட்டில் தான் 1 மந்த் இருக்கணும்னு சொல்லுவாங்க. அப்போ ரெண்டு பேருமே ஒன்றா தானே இருக்கணும், அப்போ இருந்தால் தான் வந்து டிவோர்ஸ்க்கு ஹெல்ப் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அப்படியான்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஒரு பக்கம் வேறு யோசிச்சுட்டு இருப்பாங்க. சரி, அப்படி இருந்துச்சுனாங்கன்னா மாதம் மாதம் வந்து நான் உனக்கு வந்து காசு தந்துடுறேன் சரியா அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லுவாங்க. அப்போனா காசு கொடுக்குறதா இருந்தால் டாய்லெட்டையுமே க்ளீன் பண்ணிடு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அப்போ தான் அங்கேருந்து ஒரு டாக் வந்து ஹீரோயின் காலை வேறு இது பண்ணிகிட்டு இருக்கும். இது வந்து ஹீரோயினோட நாய் தான் போல், ரெண்டு பேர் சேர்த்து தான் வளர்ப்பாங்க போல். அப்போ தான் நாயை வந்து பார்த்துட்டு வந்து கொஞ்சிட்டு இருப்பாங்க. இதை வந்து போயிருப்பாங்க. ஹீரோயின் அங்கே பார்த்துட்டு வந்து 47 பீப்புள் வந்து வெயிட் பண்ணுமா, அப்போ லைனில் நின்று தான் வந்து அப்பாயின்மெண்ட் கிடைக்கும் போல். டிவோர்ஸ் பண்ணுறதா இருந்தால் 1 வாரத்துக்கு முன்னாடியே அக்ரிமெண்ட் போட்டால் தான் கிடைக்கும், அதனால் இப்போ போயிட்டு அடுத்த வாரம் வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. என்ன டிவோர்ஸ்க்கெல்லாம் அக்ரிமெண்ட் போடணுமா, கல்யாணத்தை விட டிவோர்ஸ் தான் ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி வந்து ஹீரோ வந்து சொல்லிட்டு இருப்பாரு. எல்லாமே நம்ம தப்பு தான், முன்னாடியே யோசிக்காமல் நம்ம தெரியாமல் மேரேஜ் சர்டிஃபிகேட் வாங்கிட்டோம், ஆனாலுமே இந்த டிவோர்ஸ் ப்ராசஸே வந்து ரொம்ப லாங்காக இருக்கும் போல், நீ என்னமோ நம்மளை ட்ரூவாக லவ் பண்ணுறா, டிவோர்ஸ்லாம் பண்ண மாட்டேன்னுலாம் சொல்லியிருந்த, ஆனாலுமே இப்போ நீ தான் இந்த ப்ராசஸில் ரொம்ப ஆர்வமாக இருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. நான் மட்டும் என்னத்தை கண்ட இப்படியெல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் இருப்பாங்க. அங்கே வந்தவங்க 2 பேர் வந்து அப்பாயின்மெண்ட் போடவே 1 வாரம் ஆகும் போல். 1 வாரத்துக்கு இது ஏன்னா ரொம்ப ரிசர்வேஷனாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து பேசிகிட்டு இருப்பாங்க. ஆனாலுமே வந்து சும்மா இந்த ஏஐ மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்காதான், நீ பேசுறது கேட்கும்போது எனக்கு எரிச்சலாக வருது, உன் மேலே எனக்கு இன்ட்ரெஸ்டே இல்லைன்னு சொல்லிட்டு ஹீரோயின் வேறு அப்படியே ரொம்ப ஹீரோ வந்து திட்டிட்டு இருப்பாங்க. அப்போ தான் அங்கே ஒருத்தர் வருவான். என்னன்னா வந்து நீங்கள் 2 பேரும் டிவோர்ஸ் சீக்கிரம் வாங்கணும்னு தானே இது பண்ணிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு நான் அப்பாயின்மெண்ட் வாங்கி தரேன், நீங்கள் 2 பேருமே டிவோர்ஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லுவாங்க. அப்படியா, எப்படி வாங்குறது அப்படிங்கிற மாதிரி தான் வந்து ஹீரோயின் வந்து கேட்பாங்க. இதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஏன்னா டிவோர்ஸ் அப்பாயின்மெண்ட் வேணும்னா நான் வாங்கி தரேன், ஆனால் நீங்கள் அதுக்காக வந்து 8888 யுவான் மட்டும் கொடுத்தா போதும் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து கேட்பாங்க. என்ன, இதை மட்டும் நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா நாளைக்கே உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கி தரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஹீரோயின் வந்து இவ்வளோ யுவானா அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லுவாங்க. பார்த்துட்டோம்னா டிவோர்ஸ் ஃப்ரீயாகவே பண்ணி தருவாங்க, இவ்வளோ போய் பண்ணணுமா அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் சீக்கிரம் வேணுங்கிறீங்களா, அப்போ காசை பற்றிலாம் யோசிக்காமல் காசை கொடுங்க அப்படிங்கிற மாதிரி தான் வந்து கேட்பாங்க. ஹீரோ சொல்லுவார், நீ தப்பு பண்ணுற, இப்படியெல்லாம் நீ பண்ணேன்னா வந்து ரூல்ஸை பிரேக் பண்ணுற, நீ ஜெயிலுக்கு தான் போகிற, உனக்கு வந்து 88 ரூபா கூட நான் தரமாட்டேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லுவாங்க. இவர் என்னங்க மீனிங்லெஸ்ஸாக பேசுகிறாரு, இவர் இன்ட்ரெஸ்ட்டே இல்லை, பியூட்டிஃபுல் லேடி நீங்கள் கொடுங்க எனக்கு காசுன்னு, இவரெல்லாம் வந்து கழட்டி விடணும்னா டிவோர்ஸ் தான் வேணும், உங்களுக்கு டிவோர்ஸ் பார்க்க அப்பாயின்மெண்ட் வேணும்னா காசு கொடுங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லிட்டு இவள்கிட்ட கேட்டுருப்பா. இவளுமே காசு கொடுக்குற மாதிரி தான் போவா. அப்பதான் ஹீரோ வந்து சொல்லுவாரு, நீயும் ஜெயிலுக்கு போகணும்னு ரெடியா இருந்தேன்னா வேணா நீ இவன்கிட்ட நம்பர் வாங்கிக்கோ, ஆனா எனக்கு இதுக்கு எந்த சம்மந்தமும் இல்ல அப்படிங்கிற மாதிரி தான் வந்து சொல்லுவாங்க. என்னங்க இவர் சரியான போரான பர்சனா இருக்காரு, இவர் ஃபர்ஸ்ட் டிவோர்ஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இவன் காசு வாங்குறதுல இவன் ஒருத்தன் குறியா இருப்பான்.
அப்புறம் ஹீரோயின் கிட்ட வந்து இந்த இதுக்கு வந்து ஸ்கேன் மட்டும் பண்ணீங்கன்னா, நீ 3rd ஃப்ளோர் போயிட்டு டிவோர்ஸ் வந்து நாளைக்கே அப்பாயின்ட்மென்ட் வாங்கிக்கலாம் அப்படிங்கிற மாரி சொல்லுவாங்க. ஹீரோயினுமே சந்தோஷப்பட்டுட்டு இது பண்ணுவாங்க. அங்க வந்து ஒருத்தவங்க கிட்ட வந்து டிஸ்கஸ் வேற பண்ணிட்டு இருப்பாங்க. இங்க ஒருத்தர் டிவோர்ஸ் அக்ரீமெண்ட்லாம் வந்து சேல் பண்ணிட்டு இருக்கிறான். நானுமே வந்து பேரம் பேசி கம்மி பண்ணுனேன். ஆனாலுமே என்ன கடைசியில வந்து அவன் வந்து அப்பாயின்ட்மென்ட் வந்து ஒத்துக்கவே இல்ல. அவன் விஐபி கார்டு இது அதுன்னுலாம் சொல்லிட்டு இருந்தான். கடைசியில ஒண்ணுமே நடக்கல அப்படிங்கிற மாரி சொல்லுவாங்க. ஆனா நான் ஒண்ணு கேள்விப்பட்டேன். என்னன்னா டொமஸ்டிக் வயலன்ஸ் இருக்கிறங்காட்டி வந்து 1லேருந்து 3 மாசம் வந்து இது இருந்தா தான் வந்து டிவோர்ஸே கிடைக்குமாமா. ஆனா காசு வேற ரொம்ப அதிகமா இருக்கு. தெரியாம நான் வேற இப்படி பண்ணிட்டேனே அப்படிங்கிற மாரி வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. நீ எதுக்கு அவன் சொல்றான்ல நீ கேட்டுட்டு இருக்கிற? நீ உண்மையாவே டிவோர்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறியா? அப்படிங்கிற மாரி வந்து சொல்லுவாங்க. அப்பதான் ஹீரோயின் வந்து அப்படியே வந்து யோசிச்சு பார்ப்பாங்க. ஹேண்ட்ஸமா தானே இருக்கான்னு சொல்லியிருப்பாங்க. ஆனா ஹேண்ட்ஸமா தான் இருக்கான். ஆனா நான் லைவ்ல ஒருத்தன் பார்க்குறேன்ல, அவன் அந்த அளவுக்குலாம் அவன் ஒண்ணும் ஹேண்ட்ஸமாலாம் இல்ல. அவன் எப்ப பார்த்தாலுமே என்கிட்ட ஏதாவது பிரச்சனை பண்றான் அப்படின்னு சொல்லுவாங்க. இத கேட்டு அவங்களே வந்து ரொம்ப சிரிப்பாங்க. சும்மா ஸ்கூல் படிக்கிறவங்க மாரி 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருக்காம, உண்மையாவே டிவோர்ஸ் வேணுமாங்கிறத நீ கொஞ்சம் யோசிச்சு பாரு அப்படிங்கிற மாரி வந்து சொல்லியிருப்பாங்க. சீக்கிரமா நீ டிவோர்ஸ் வாங்கணும்னா, எதுக்கு அவன் ப்ரப்போஸ் பண்ணுனப்ப ஒத்துக்கிட்ட? அவன் ஹேண்ட்ஸமா இருக்கிறான் தானே அப்படின்னு கேட்பாங்க. ஆமால்ல அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து ஹீரோயின் நெனச்சு பார்ப்பாங்க. என்னன்னா, அவங்களுக்கு ஃபீவரா இருக்கும்போது எல்லாமே ஹீரோ தான் வந்து அவங்கள நல்லா பார்த்துருப்பாரு. அவன் நல்லா என்ன பார்த்துக்கிட்டான்னு சொல்லிட்டு தான் வந்து ஒத்துக்கிட்டேன். ஆனாலுமே வந்து இப்ப எனக்கு புடிக்கல. அவன் ரொம்ப ஓவரா பேசுறான். அதனால நான் கண்டிப்பா டிவோர்ஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாரி தான் ஹீரோயின் முடிவு எடுத்திருப்பாங்க. உட்காந்துருப்பாரு. ஹீரோயின் வந்து வீட்டுக்கு வருவாங்க. வந்ததுக்கு அப்புறமா "என்ன நடிக்கிறியா?" அப்படிங்கிற மாரி சொல்லுவாங்க. "இல்ல நீ மறுபடியும் வீட்டுக்கு வருவியா? வரமாட்டியான்னு சொல்லிட்டு தான் வந்து இங்க உட்காந்துருக்கேன்பாங்க." "நமக்கு இன்னும் டிவோர்ஸ் பண்ணல. அதனால என்ன நீ கண்ட்ரோல்லாம் பண்ண முடியாது. நான் கண்டிப்பா அதுவரைக்கும் இங்க தான் இருப்பேன்." அப்படிங்கிற மாரி வந்து சொல்லிட்டு மறுபடியுமே வந்து 2 பேருமே வந்து ஆர்க்யூ பண்ணியிருப்பாங்க. ஹீரோயின் வந்து ஹீரோ போனதுக்கு அப்புறமா ஃப்ரிட்ஜ ஓப்பன் பண்ணிட்டு இவ்வளோதான்னு சொல்லிட்டு மெஷர் பண்ணி ரூல்ஸ் போட்டு வச்சிருக்கிறியா? இதெல்லாம் உனக்கு ஓவரா தெரியலையா? அப்படிங்கிற மாரி வந்து சொல்லுவாங்க. ஆமா கரெக்ட் தான். ஒருவேள நீ வந்து அதிக இடத்த யூஸ் பண்ணிட்டேன்னா என்ன பண்றது? அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்லுவாங்க. அதனால ஹீரோயின் கோவமா வந்து போயிட்டு அங்க இருக்கிற அவரு ட்ரெஸ் எல்லாம் தூக்கி வந்து எல்லாத்தையுமே வெளிய எறிஞ்சிருவாங்க. ஹீரோயின் வந்து லைவ்ல ஒருத்தன் பாட்டு பாடுறதவே வந்து எப்பவுமே வந்து கேட்டுட்டே இருப்பாங்க. அவனுமே என்ன சொல்லுவான்னா, இது வந்து சிஸ்டருக்காக தான் வந்து நான் இந்த பாட்ட பாடுறேன் அப்படிங்கிற மாரிலாம் சொல்லிட்டு தான் வந்து இது பண்ணிட்டு இதெல்லாம் கேட்கும்போது வந்து ஹீரோக்கே வந்து எரிச்சல் வரும். ஒர்க் பண்றேன். இப்ப கம்மியா வைக்கிறியா? இல்லையான்னு கேட்பாங்க. இது ஒண்ணும் இல்லீகல்லாம் நான் எதுவுமே பண்ணலல்ல. ஜஸ்ட் லைவ்ல பாட்டு கேட்டு அந்த சான்ஸ மிஸ் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு இவ மைண்ட் வாய்ஸ்ல யோசிச்சுட்டு இருப்பா. ஹீரோ அங்க போவாரு. அப்பதான் வந்து இவ வந்து கூப்பிடுவா. "என்ன? எதுக்கு கூப்பிட்ட? ஓகே தானே?" அப்படிங்கிற மாரி வந்து கேட்பாங்க. "இல்ல நீ வந்து டிவோர்ஸ்க்கு ப்ராசஸ் தான் ஆயிருக்கு. ஆனதுக்கு அப்புறமா அந்த மரக்கட்டைய நீயே வச்சுக்கோ. எனக்கு ஒண்ணும் தேவையில்ல." அப்படிங்கிற மாரி சொல்லிருவா. கெட்டவ கேட்பா, "உனக்கு வேணா அப்பாயின்ட்மென்ட்க்கு ஹெல்ப் பண்ணவான்னு?" கேட்பா. 3வது மனுஷி, "நீ எல்லாம் ஒண்ணும் எங்க விஷயத்துல தலையிடாத" அப்படிங்கிற மாரி சொல்லுவாங்க. "அப்படின்னா எனக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணு. சீக்கிரமா டிவோர்ஸ் ஆனதுக்கு அப்புறமா அவன என்கிட்ட ரிட்டர்ன் பண்ணிரணும்" அப்படிங்கிற மாரி சொல்ல, "சரி ரிட்டர்ன் பண்றேன்னு" சொல்லிட்டு ஹீரோயின் கடுப்பா அங்கிருந்து போயிருவா. ஹீரோயின் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா அப்படியே தல சீவிட்டே வந்து அவன் லைவ்ல பாடுறத தான் வந்து கேட்டுட்டு இருப்பாங்க. அப்படியே தல சீவிட்டு இருப்பாங்க. ஆனாலுமே சிக்கு எடுக்க முடியாம சீப்பு வேற மாட்டிக்கும். அப்ப அவங்க பேஸ்ட் வேற ஒரு மாதிரி போட்டாங்க. இவன் சண்டை போடுறதுக்காக ஹீரோ வேற அங்கிருந்து வருவான். ஹீரோ ரூம்குள்ள வரத பார்த்துட்டு, "நீ எதுக்கு வந்த? நானே வந்து தலையில சீப்பு மாட்டிக்கிட்டுன்னு இருக்கிறேன். இதுல நீ வேறயா? எனக்கு ஏற்கனவே இந்த சீப்பு மாட்டிட்டு வலி வேற தாங்க முடியல. இதுல நீ வேற பிரச்சனை பண்ண வந்துட்டியா?" அப்படிங்கிற மாரி வந்து கேட்பாங்க. அதனால ஹீரோவுமே வந்து பக்கத்துல வந்து உட்காருவாரு. "எதுக்கு கைய நீட்டுற?" அப்படிங்கிற மாரி கேட்பாங்க. "இல்ல உனக்கு தான் வலிக்குதுன்னு சொன்னேல்ல, உன் வலிய போக்குறதுக்காக தான் நான் வந்தேன். நான் வேணா ஹெல்ப் பண்றேன். உனக்கு நான் தல சீவி விடுறேன்." அப்படிங்கிற மாரி வந்து கேட்பாங்க. சரின்னு சொல்லிட்டு ஹீரோயினுமே வந்து தலைய குடுப்பாங்க. அதனால ஹீரோ தான் வந்து அப்படியே அந்த சீப்பு மாட்டுனத வந்து அப்படியே எடுத்து விடுவாரு. அப்படியே தல சீவும்போது தான் ஹீரோயின் வந்து ஒரு ஃபிளாஷ்பேக் நெனச்சு பாப்பாங்க. என்னன்னா, அவங்க 2 பேரும் மேரேஜ் சர்டிஃபிகேட் வாங்கிட்டோம்னு சொல்லிட்டு ஃபோட்டோ எடுக்கும்போது அவரு பக்கத்திலேயே வரமாட்டாரா, "கொஞ்சம் பக்கத்துல வந்து சிரிங்க" அப்படிங்கிற மாரி சொல்லியிருப்பாங்க. அப்பதான் 2 பேருமே ஸ்மைல் பண்ணிட்டு வந்து ஃபோட்டோ எடுப்பாங்க. எப்பவுமே ஒண்ணா இருக்கணும்னு ஹீரோயின் சொல்லியிருப்பாங்க. அப்ப வந்து அவருமே ஓகேன்னு சொல்லிட்டு அப்படியே 2 பேரும் வந்து கிஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த ஃபிளாஷ்பேக் தான் ஹீரோயின் நெனச்சு பாத்துட்டு அவங்களுக்கு ஒரு மாதிரி ரொம்ப ஃபீலிங்கா இருக்கும். இன்னும் நான் தல சீவிட்டேன். இனிமேல் வந்து இப்படியெல்லாம் ஸ்ட்ரக் ஆகாத சீப்ப வச்சுட்டு இனிமேல் கேர்ஃபுல்லா இரு அப்படிங்கிற மாரி சொல்லுவாங்க. ஹீரோயினுமே ஃபீலிங்கா வந்து ஹீரோ கிட்ட ஏதோ பேசுறதுக்காக வருவாங்க. ஆனாலுமே இந்த ஃபோன்ல இருக்கிறவன் சும்மா இல்லாம, "சிஸ்டர் நீங்க எங்க இக்னோர் பண்ணிட்டு எங்கேயோ போயிட்டீங்க" அப்படிங்கிற மாரி சொல்லுவாங்க. ஹீரோ வேற கடுப்பாயிருவாரு. "இன்னமுமே வந்து இந்த லைவ தான் பாத்துட்டு இருக்கிறியா? இவன பாத்தாவே எனக்கு எரிச்சலா வருது" அப்படிங்கிற மாரி வந்து சொல்லுவாங்க. "ஏன் லைவ் பாக்குறதுல என்ன தப்பு? அவன் பாட்டெல்லாம் புடிக்கும். அதனால தான் கேட்டுட்டு இருப்பேன்" அப்படிங்கிற மாரி சொல்லுவாங்க. "நம்ம இன்னும் டிவோர்ஸ்லாம் பண்ணல. நீ வந்து இப்படியெல்லாம் பண்ணிட்டு இருக்காத. நீ இப்படி பண்றது வந்து உனக்கு ஏதோ நீ என்ன மென்டலா சீட் பண்ற மாதிரி இருக்கு" அப்படிங்கிற மாதிரி நான் உன்ன மென்டலா சீட் பண்றேனான்னு சொல்லிட்டு மறுபடியும் 2 பேருமே வந்து ஆர்க்யூ பண்ணிட்டு இருப்பாங்க. அதுல அந்த ரோபோ வேற வந்துட்டு நீங்க இன்ஸ்ட்ரக்ஷன் குடுக்கலன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் பிரச்சனை பண்ணிட்டு இருக்கும். 2 பேரும் ஆர்க்யூ பண்ணிட்டு காலையில நேரமா அப்பாயின்ட்மென்ட் போடலான்னு சொல்லிட்டு ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. 8 மணிக்கு அப்பாயின்ட்மென்ட் போடணும். ஹீரோயினே வந்து 7:59க்கு தான் எந்திரிச்சு வந்திருப்பாங்க. ஐய்யய்யோ! டைம் ஆயிடுச்சே அப்பாயின்ட்மென்ட் போட முடியாதேன்னு சொல்லிட்டு புலம்பிட்டே இது பண்ணுவாங்க. ஹீரோவுமே வந்து அப்பதான் வருவாரு. "நீயாவது அலாரம் வச்சுட்டு படுக்க மாட்டியா? எப்பவுமே சீக்கிரம் எந்திரிக்கிறது இல்ல. இது அதுன்னு சொல்லிட்டு தான் வந்து ஹீரோவ புடிச்சு இவங்க வந்து கத்திட்டு இருப்பாங்க. ஹீரோயின் வந்து அப்பாயின்ட்மென்ட் போடுறதுக்காக போவாங்க. ஆனாலுமே சர்வர் பிஸினங்காட்டி ஹீரோயினால வந்து அப்பாயின்ட்மென்ட் போடவே முடியாது.
ஹீரோ இப்படின்னு மொபைல் எடுப்பாரு, அப்பாயின்மெண்ட் வந்து போட்டுருவாங்க. அப்பாயின்மெண்ட் போட்டுட்டேன் அப்படிங்கிற மாதிரி இவங்க கிட்ட சொல்லுவாங்க. ஆனாலுமே அதுக்குமே ஹீரோயின் வந்து ஹீரோவை தான் திட்டுவாங்க. என்னன்னா, எதுக்கு என் ஃபோன் மட்டும் ஸ்லோவா இருக்கு, உன் ஃபோன் வந்து எப்படி ஸ்பீடா இருக்கு, இதை நீ என்ன எதுக்கு எடுத்தாலும் என்னவே நீ ப்ளேம் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு ஹீரோவுமே கேட்பாரு. ஸ்லோவா இருப்ப, டிவோர்ஸ் வாங்குறதுல வந்து உனக்கு அவ்வளோ வேகம் இருக்கா, அப்போ உன் மனசுல என்ன நினைச்சிருக்கேன்னு கேட்பாங்க. என் மனசுல வந்து டிவோர்ஸ் வாங்குறதா வந்து ரொம்ப முக்கியம், டைமண்டை விட எனக்கு டிவோர்ஸ் வாங்குறதுங்கிறது அவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஹீரோயின் அப்படியே கடுப்பாயிருவாங்க. இந்த டைம் தான் ஹீரோயினுக்கு வந்து அவங்க அம்மா கால் பண்ணுவாங்க. என்னன்னா, நாளைக்கு உன்னை பாக்குறதுக்காக வரேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லுவாங்க. ஐயோ வந்துட்டா அம்மாவுக்கு தெரிஞ்சிருமேன்னு சொல்லிட்டு, இல்லம்மா எங்களுக்கு கொஞ்சம் வேலை இருக்கு வேணாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஆனாலுமே அவங்க அம்மா வரேன்னு சொல்லிட்டு தான் சொல்லியிருப்பாங்க. அப்பதான் ஹீரோயின் வந்து சொல்லுவாங்க ஹீரோ கிட்ட, என்னன்னா நாளைக்கு எங்க அப்பா அம்மா வீட்டுக்கு வராங்க, நமக்குள்ள நடக்கிறது வந்து அவங்களுக்கு தெரியக்கூடாது, ஆனால் நல்ல ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா நடந்துக்கணும், நம்ம டிவோர்ஸ் அக்ரிமெண்ட்லாம் பத்தி அவங்களுக்கு சொன்னீங்கன்னா அவ்வளவுதான், என்னதான் வந்து பிளேம் பண்ணுவாங்க. அப்பவே வந்து போஸ்ட் போடும்போது எங்க பேரண்ட்ஸை பிளாக் பண்ணுன்னு சொன்னேன்ல, எதுக்கு நீ பிளாக் பண்ணாம போட்ட அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. நீ நம்ம மேரேஜ் போட்டோ போடும்போது நீ எங்க பிளாக் பண்ண சொன்ன, அப்பெல்லாம் நீ சொல்லலன்னு சொல்லிட்டு மறுபடியும் ஒரு நிமிஷம் ஆர்குமெண்ட் தான் வந்து பண்ணுவாங்க. ஆனாலுமே ஆர்குமெண்ட் பண்ணிட்டு ரெண்டு பேருமே வந்து நாளைக்கு அவங்க முன்னாடி வந்து நல்லா நடிக்கணும்னு சொல்லிட்டு வந்து ரெண்டு பேரும் முடிவெடுத்திருப்பாங்க. ஸ்பீக்கர்ல வந்து ஹீரோயின் வந்து ஒரு பாட்டை வந்து ப்ளே பண்ண சொல்லுவாங்க. ஆனாலுமே அந்த ஸ்பீக்கர் வந்து இந்த மாதிரி வந்து வாய்ஸ் பிரிண்ட்லாம் இல்லை, நான் ப்ளே பண்ண மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அதுக்குமே வந்து நீ தான் ஏதோ ப்ரோக்ராமை மாத்திட்டேன்னு சொல்லிட்டு இதுக்குமே ஹீரோ தான் குறை சொல்லுவாங்க. குறை சொன்னதுங்காட்டி ஹீரோ வந்து இப்படியெல்லாம் சொல்லக்கூடாது, ஹாப்பி பிரேக் ஃப்ரீ சாங் போடுங்க அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்லுவாங்க. அந்த ப்ரோக்ராமுமே இல்லை, ஆனாலுமே நீங்கள் வந்து ஹாப்பி சாங் கேட்டங்காட்டி மேரேஜ் சாங் ப்ளே பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து இங்கே வந்து ஒரு மேரேஜ் சாங் தான் வந்து ப்ளே பண்ணுவாங்க. ஆனாலுமே இவங்க ரெண்டு பேருக்குமே வந்து ஒரு மாதிரி ஆயிரும். அப்புறம் ஹீரோயின் ஃப்ளாஷ்பேக் நினச்சி பார்ப்பாங்க. ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேருமே இருப்பாங்க. ஹீரோ அப்படியே முட்டி போட்டுட்டு தான் வந்து அப்படியே ரிங்கை ஓப்பன் பண்ணி காமிப்பாரு. காமிச்சதுக்கு அப்புறம் தான் ஹீரோயின் கிட்ட வந்து சொல்லுவாங்க, நீ எப்பவுமே தனியா இருக்கிறது தான் உனக்கு பிடிக்கும்னு சொல்ற, ஆனா எப்பவுமே என் வீட்டுல தனியா நம்ம மட்டும் இருக்கணும்னு சொல்லிட்டு நான் ஆசைப்படுறேன், அதனால நான் என்ன நீ கல்யாணம் பண்ணிப்பியா அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்டிருப்பாங்க. ஹீரோயினுமே ஓகேன்னு சொல்லியிருப்பாங்க. அதனால ரெண்டு பேருமே வந்து ரிங் எக்ஸ்சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. ஹீரோயின் நினைச்சு பார்த்துட்டு வந்து அப்படியே ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க. ஹீரோக்குமே ஒரு மாதிரி கஷ்டமா தான் இருக்கும். டே வந்து வீட்டுக்கு ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே வந்துடுவாங்க. ஹீரோயினுமே வந்து டீ போட்டு கொண்டு வந்துருவாங்க. அப்போ அங்கே இருக்கிற அவங்க அம்மாலாம் சொல்லுவாங்க, ரெண்டு பேருக்குமே வந்து கல்யாணம் ஆயிடுச்சு இல்லை, குழந்தைய பற்றி என்ன முடிவு எடுத்திருக்கீங்க, சீக்கிரம் பிளான் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன ஒரு அவசரம், ஒன்றும் அவசரம் வேணாம், எங்கள் ரெண்டு பேருக்குமே இப்போ தானே கல்யாணம் ஆயிருக்கு, நாங்கள் கொஞ்ச நாள் வந்து வேலை பற்றிலாம் யோசிக்கிறோம், அதுக்கப்புறமா அதுக்கு பேபியை பற்றி பிளான் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்லிடுவாங்க. அப்பதான் ஹீரோயின் வந்து அவங்க அம்மா கிட்ட பேசிட்டு இருக்கும்போது ஹீரோயின் ஃபோனுக்கு வந்து ஏதோ ஒரு அப்பாயின்மெண்ட் அந்த மெசேஜ் வந்து வந்துடும். அவங்க அம்மா கேட்பாங்க, என்ன இது அப்பாயின்மெண்ட்னு ஏதோ மெசேஜ் வருது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஹீரோயின் வந்து எடுத்துட்டு அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி சமாளிச்சுட்டு தான் வந்து ஹீரோ வந்து ஹஸ்பண்ட் வாங்க கிச்சன்ல ஏதோ ஒரு சூப் இருக்குதுன்னு சொல்லிட்டு வந்து ஹீரோ வந்து அவசரமா வந்து கூட்டிட்டு போவாங்க. அங்க இருக்கிறவங்க எல்லாம் ஏன் இவங்க ரெண்டு பேருக்கு என்னாச்சுன்னு சொல்லிட்டு தான் வந்து அவங்களுக்கு பின்னாடியே போவாங்க. எதுக்கு என்ன நீ இப்போ கூட்டிட்டு வந்தேன்னு கேட்பாங்க. இல்லை நம்ம மாட்டிப்போன்னு சொல்லிட்டு ஒரு நிமிஷம் பயந்துட்டேன் அப்படின்னு கேட்பாங்க. ஆனாலுமே அவங்க ஒளிஞ்சிருந்து வந்து கேட்டுட்டு இருப்பாங்க. இதை பார்த்துட்டு தான் வந்து ஹீரோயின் வந்து அவரை வந்து கிஸ் பண்ணிடுவாங்க. கிஸ் பண்ணதையும் வந்து அவங்க பார்த்துட்டு அங்கேருந்து வந்து போயிடுவாங்க. பண்ணும்போது கூட ஹீரோயின் வந்து ஒரு ஃப்ளாஷ்பேக் நினச்சி பார்ப்பாங்க. என்னன்னா வந்து ஹீரோயின் ரெண்டு பேருமே வந்து மீட் பண்ணும்போது, நீ இனிமேல் என் பாய் ஃப்ரெண்டாக இருக்கியா அப்படிங்கிற மாதிரி வந்து ஹீரோ கேட்டிருப்பாங்க. ஹீரோவுமே வந்து லூஸு, நான் உன் கூட இருக்கிறேன்னு சொல்லிட்டு தான் வந்து ஹீரோ ஒரு டைம் கிஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த ஃப்ளாஷ்பேக் தான் வந்து ஹீரோயின் நினச்சி பார்த்துட்டு இருப்பாங்க. போது கிஸ் பண்ணு நிறுத்து அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஏன் நீ இதெல்லாம் டெம்பரரியாக தான் இந்த சீனை ஆட் பண்ணியா? ஆமாம் நீ எல்லாம் பெருசாலாம் நினச்சிக்காத, அவங்கெல்லாம் பார்த்துட்டு இருந்தாங்க அதுக்காக தான் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்லிடுவாங்க ஹீரோ கிட்ட. இது எல்லாமே நீ ஓவரா பண்ற அப்படிங்கிற மாதிரி தான் வந்து ஹீரோவுமே சொல்லுவாரு. ஹீரோயினோட அம்மா போனதுக்கு அப்புறமா கால் பண்ணுவாங்க, உங்க ரெண்டு பேருக்குமே சாப்பாடு இருக்கு, சீக்கிரமா சாப்பிட்டுருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிப்பாங்க. சரின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து போனை பார்த்துருப்பாங்க. அப்ப ஹீரோ வந்து யார்கிட்டயோ வந்து இன்னைக்கு எங்கேயோ போகணும்னு சொல்லிட்டு வந்து பிளான் பண்ணிட்டு இருப்பாங்க. இது எல்லாத்தையுமே வந்து ஹீரோயின் வந்து வெளியே உட்காந்து கேட்டுட்டு தான் இருப்பாங்க. அப்பதான் ஹீரோயினுக்குமே வந்து ஒரு மெசேஜ் வரும். யாருன்னா அந்த லைவ்ல ஒரு பிரதர் இருப்பான்ல, அவன் வந்து இன்னைக்கு ஏதோ ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்றானா, அதனால உங்களுக்கு ஃப்ரெண்ட் சீட் புக் பண்ணியிருக்கேன், நீங்க வரணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு இருப்பான். ஹீரோவுமே வந்து ரொம்ப நாளாச்சு வெளியே போய் இது அதுன்னு சொல்லிட்டு இருப்பாங்களா, அவன் போகும்போது நான் ஏன் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதனால இவங்க ரெண்டு பேருமே தனித்தனியா வெளியே போறாங்க. ஹீரோயின் வந்து அந்த பர்ஃபார்மன்ஸ் நடக்கிற இடத்துக்கு வந்துருவாங்க. ஐயோ இங்க இத்தனை பேருன்னு இருக்கிறாங்கன்னு தெரிஞ்சா நான் இங்க வரதுக்கு ஒத்துருக்கவே மாட்டேனே அப்படின்னு சொல்லுவான். இவன் தான் அங்க பாட்டெல்லாம் வந்து பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருப்பான். அப்பதான் ஹீரோயின் வரதை பார்த்துட்டு தான் வந்து இவங்களுக்காக தான் இந்த பாட்டை எழுதுனேன் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து சொல்லிட்டு இருப்பான். என்னடா எல்லாத்துக்கு முன்னாடி இப்படி எல்லாம் சொல்லி என்ன சங்கடப்படுத்துறானேன்னு சொல்லிட்டு தான் ஹீரோயின் போய் ஒரு சீட்ல வந்து உட்காருவாங்க. வந்து இன்னொரு ஆள் கூட இருக்கிறா அப்படிங்கிற மாதிரி தான் வந்து கேட்பா, ஒரு மாதிரி தான் கேட்பா. இவன் வந்து அவங்கள பார்த்ததுக்கு அப்புறம் தான் இவனுமே வந்து என்ன பண்ணுவானா, ஹீரோயினை போய் வந்து ஹக் பண்ணிப்பான். பார்த்துட்டு ஹீரோக்கு வந்து ரொம்ப கடுப்பாகும். அதனால அவளை தள்ளி விட்டுட்டு தான் வந்து இங்க வந்து சண்டைக்காக வருவா. ஏய் என்ன பண்ணிட்டு இருக்கிற தெரியுமா, நம்ம ரெண்டு பேருமே இன்னும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் தான், இன்னும் நமக்குள்ள டிவோர்ஸ் ஆகல, இங்க வந்து இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சு கேட்பா. ஹீரோயின்மே டென்ஷன் ஆகி வந்து போயிடுவான்.
கெட்டவளுமே வந்து நம்ம ப்ராமிஸ மறந்துறாதேன்னு சொல்லிட்டு வந்து போயிருவா. என்னடி நான் உனக்கு ப்ராமிஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு பேச போவான். ஆனாலுமே இவன் என்ன கேட்பான்னா, சிஸ்டர் எங்க வீட்டுக்கு இன்னைக்கு நைட் வரீங்களா? இன்னைக்கு நைட் நம்ம ஸ்டே பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தான் கேட்பா. ஹீரோயின் ஒரு நிமிஷம் ஷாக் ஆயிருவாங்க. அதெல்லாம் இல்ல எனக்கு வேலை இருக்கு நான் வரல அப்படிம்பாங்க. ஏன் நான் ஹேண்ட்ஸமா இல்லைன்னு சொல்லிட்டு தான் வந்து இது பண்றியாம்பாங்க. இல்ல எனக்கு வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எப்படியோ ஒரு வழியா எஸ்கேப் ஆயிட்டு ஹீரோயின் வெளியே போயிருவாங்க. ஆனாலுமே இவன் என்ன பண்ணுவான்னா, உன்னை என்னைக்கா இருந்தாலும் நான் சும்மா விட மாட்டேன்னு தான் இவன் ஒரு முடிவு எடுத்திருப்பான். இப்போ வீட்டுல வந்து உட்காந்துட்டு இருப்பாரு. ஏன் வேலை இருக்கா உட்காந்துருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. இல்ல நீ வீட்டுக்கு வருவியா வரமாட்டியான்னு சொல்லிட்டு தான் இங்க வந்து ஒரு பயத்திலேயே வந்து உட்காந்துருந்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் வீட்டுக்கு வராம எங்க போவேன், நீ என்ன கேக்குற எனக்கு ஒன்னும் புரியலையே அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்பாங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்ல வருவார். ஆனாலுமே வந்து இது அவளோட பர்ஃபியூம் வாசம் எனக்கு ஒரு பிடிக்கவே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஆனாலுமே ஹீரோ என்ன சொல்லுவாங்க, ஆமா அவனோட பவுடர் ஸ்மெல் வருது எனக்குமே எரிச்சலா தான் வருதுன்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே மறுபடியும் வந்து ஆர்கியூ பண்ணிட்டு தான் இருப்பாங்க. வந்து வெறுப்பேத்துறதுக்காக சீக்கிரமா உன்னை டிவோர்ஸ் பண்ணிட்டு அவனை போய் கல்யாணம் பண்ணிட்டனாவே லைஃபே வந்து ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட் ஃபீலா இருக்கும். என்ன நினைக்கிற, நீயுமே போய் அவளை கல்யாணம் பண்ணிச்சு நீங்கள் ரெண்டு பேருமே ஒன்னா இருங்க அப்படிங்கிற மாதிரி தான் வந்து சொல்லுவாங்க. நீ பண்றதுக்கு முன்னாடி எல்லா ஸ்டெப்பும் முன்னாடி நான் பண்ணுவேன். இல்ல நானும் அவளும் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் தான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனாலுமே அங்க இருக்கிற திங்ஸ் எல்லாருமே வந்து ஆகும். நீ என்னடா பண்ற அப்படின்னு சொல்லுவாங்க. பைத்தியம் இங்க எர்த்குவேக் வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அங்க இருக்கிற எல்லா பொருளுமே வந்து அப்படியே கீழே விழுந்து அப்படியே உடையும். ஹீரோ தான் வந்து ஹீரோயினை போய் அப்படியே ஒரு நிமிஷம் வந்து காப்பாத்துவாரு. ஹீரோயினுமே ஹீரோ வந்து ஒரு மாதிரி பார்க்கும்போது தான் வந்து ஹீரோக்குமே வந்து முதுகுல அடிபட்டுரும். அப்படியே ரெண்டு பேருமே வந்து வெளியே ஓடி வருவாங்க. வெளியே ரெண்டு பேரும் வந்ததுக்கு அப்புறம் தான் ஹீரோ வந்து கேட்பாரு, ஓகே தானே அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஆனாலுமே ஹீரோயின் வந்து சுத்தி சுத்தி பார்ப்பாங்க. என்ன அப்படின்னு காட்டி நம்ம எப்படி ரெண்டு பேருமே கீழே வந்துட்டோம் அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்பாங்க. ஆனாலுமே நீ என்ன ஏன் பொய் சொல்லிட்டு இருக்கிறியா, இப்ப இங்க பாரு இங்க எர்த்குவேக்கும் இல்ல ஒன்னும் இல்ல, நீ என்கிட்ட சும்மா தான் சொல்லிட்டு எனக்கு இங்க இவ்வளவு தூரம் இழுத்துட்டு வந்திருக்கிற அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் வந்து ஹீரோ மேலதான் வந்து ஃபுல்லா வந்து சந்தேகமா படுவாங்க. இப்ப நம்ம ஹாஸ்பிட்டல் போடுற வேலை இருக்கிறோம் அது உனக்கு தெரியலையா அப்படிங்கிற மாதிரி வந்து ஹீரோ எவ்வளவோ எக்ஸ்பிளைன் பண்ணி பாப்பாரு. ஆனாலுமே ஹீரோக்கு வேற அடிபட்டு இருக்கும்ல, அதுல வேற அவருக்கு ஒரு மாதிரி பெயினா இருக்கும். இருந்தாலுமே ஹீரோக்கு வந்து ஸ்வெட்டிங்கா இருக்கும். இவங்க டிஷ்யூ வச்சு வேற தொடச்சிட்டு இருப்பாங்க. நீ எதுக்கு இப்படி எல்லாம் எனக்கு தொடக்கிற, நம்மளே டிவோர்ஸ் பண்ண போறோம்ல, இப்ப எதுக்கு வைப் பண்ற அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்பாங்க. இல்ல என் உயிரை காப்பாத்தி இருக்கேல்ல அதுங்காட்டி தான் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்லுவாங்க. லைவ்ல இருப்பான்ல அந்த கெட்டவன் வேற வந்துருவான், நீ எதுக்கு இங்க வந்த அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்பாங்க. இல்ல நான் உங்களை பத்தி ரொம்ப கவலையா இருந்துச்சு அதனால தான் உங்களை ஃபாலோ பண்ணிட்டே வந்தேன். அது மட்டும் இல்லாம எதிர்பார்க்காத டைம்ல எர்த்குவேக் வேற வந்துருச்சு, உங்களுக்கு ஏதாவது ஆயிடுச்சா என்னன்னு தெரியாம நானே பயந்து போய் வந்துட்டேன், நீங்க என்ன ஹேட் பண்றீங்களா சிஸ்டர்னு சொல்லிட்டு இவன் வேற ஒரு பக்கம் வந்து நீங்க ஓகே தானே அதான் இதான்னு சொல்லிட்டு இருப்பான். நான் நல்லா தான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. நீங்க நல்லா இருக்கேன்னு கேள்விப்பட்டதுக்கு அப்புறம் தான் வந்து எனக்கு ரொம்ப இதா ரிலீஃபா இருக்கு அப்படின்னு சொல்லுவான். எனக்கு வந்து பழைய என்ன பிடிக்காது, புதுசா வந்திருக்கிற ஒன்னதான் பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து நான் சீக்கிரமா போயிடுவேன். போனதுக்கு அப்புறம் நீங்க ரெண்டு பேருமே ஒன்னாரு அப்படின்னு சொல்லுவாங்க. எவ்வளவு தைரியம் இருந்தா நீ இதெல்லாம் சொல்ற அப்படின்னு சொல்லுவாங்க. சிஸ்டர் உண்மையாவே என்ன உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையான்னு சொல்லிட்டு இவன் வேற கையை பிடிச்சிட்டு ஒரு மாதிரி கேட்டுட்டு இருப்பான். இதை பார்த்துட்டு ஹீரோக்கு வந்து பிடிக்காது. சீக்கிரமா வந்து டிவோர்ஸ் பண்றதுக்கு நம்பர் வாங்கிட்டு நான் டிவோர்ஸ் பண்ணிட்டேன் அப்புறம் ரெண்டு பேரும் ஒன்னா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வேற விட்டுட்டு போயிடுவான் வீட்டுக்குள்ள. நெக்ஸ்ட் டே அவங்க ஃப்ரெண்டு கிட்ட தான் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. ட்ரெயின் மாதிரி ஸ்பீடா போனாலுமே எனக்கு டிவோர்ஸ் அக்ரிமெண்ட்டுக்கு அப்பாயின்மெண்ட் கிடைக்கவே மாட்டேங்குது, எப்படி வாங்குறதுன்னே தெரியல அப்படின்னு சொல்லுவாங்க. நீ வந்து இப்படி போயிட்டே இருக்கிறது என்ன மீன் பண்ணுதுன்னா உனக்கு டிவோர்ஸே கிடைக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இந்த மேரேஜை வந்து அப்படியெல்லாம் எனக்கு கொண்டு போறதுக்கு இஷ்டம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. நீயே புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிற, அவரெல்லாம் இவ்வளவு அவசரப்படவே இல்லை, நீ எதுக்கு இவ்வளவு அவசரப்படுறேன்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லுவாங்க. ஹீரோ வந்து எனக்கு இந்த மேரேஜ்ல வந்து அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஹீரோ வந்து லைவா வந்து பிரெட் எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு கிளாஸ் எடுத்துட்டு இருப்பாரு. இதை ஹீரோயின் பார்ப்பாங்க. ஏன் என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்பாங்க. இல்ல எனக்கு ஒரு வேலை இருக்கு அதனால நான் வேலை போய் பாக்குறேன்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டை விட்டுட்டு ஹீரோயின் வந்து கிளம்பிடுவாங்க. ஹீரோயின் வந்து எங்கேயும் போக மாட்டாங்க, ஒரு இடத்துல உட்காந்து லைவ்ல இவங்களும் ஜாயின் பண்ணி அவர் எப்படி பிரெட் செய்யறாருன்னு சொல்லிட்டு தான் வந்து இவங்களுமே வந்து பாத்துட்டு இருப்பாங்க. இங்க பாரு இவனுக்கு பாரு இத்தனை லைக்லாம் வருது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. ஹீரோவுமே இங்க கிளாஸ் எடுத்துட்டு இருப்பாரு. ஒரு ஃபிளாஷ்பேக் நினைச்சு பார்ப்பாங்க. என்னன்னா இவங்களுக்கு பிரெட் இந்த பேக்கிங் ஐட்டம்லாம் பிடிக்குன்னு சொல்லிட்டு இவர் ஒரு சின்ன பிரெட் செஞ்சுட்டு வந்து கொடுத்துருப்பாங்க. எனக்கு பிரெட் பிடிக்குன்னு உங்களுக்கு எப்படி தெரியுது, நம்ம ரெண்டு பேருமே ஒரு பெர்ஃபெக்ட் மேட்ச், நம்ம ரெண்டு பேருமே நல்ல பேரா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து ஹீரோயின் வந்து சொல்லியிருப்பாங்க. அதனால ஹீரோவை எடுத்து அவங்களுக்கு பிரெட்டை ஊட்டி விடுவாங்க. இந்த ஃபிளாஷ்பேக் தான் ஹீரோயின் நினைச்சிட்டு வந்து அப்படியே வந்து ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனாலுமே அந்த ஆஃபீஸில் ஒரு கெட்டவ இருப்பா பார்த்தியா, அவள் வந்து ரொம்ப மெசேஜ் பண்ணிட்டு இருப்பா. மாவா மாதிரி என் மனசையுமே நீங்கள் பேசுறீங்க, எனக்குமே இதை சொல்லிக் கொடுங்க இது அதுன்னு சொல்லிட்டு அவள் ஒரு பக்கம் வேற ஹீரோக்கு வந்து மெசேஜ் பண்ணிட்டு இருப்பா, கமெண்ட் பண்ணிட்டு இருப்பா. இதெல்லாம் பார்த்துட்டு ஹீரோயின்க்கு வேற ஒரு மாதிரி கடுப்பாயிரும். ஹீரோயின் அப்படியே வீட்டில் வந்து அப்படியே ஃபீல் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இவன் லைவ்ல இருந்தது எல்லாமே வந்து என்ன நீ லைவ்ல இருந்த போல அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து கேட்பாங்க. ஏன் ஃபோட்டோஸ்லாம் பார்த்தியா அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்பாங்க. நீ ஏதோ ட்ரிக்ஸ்லாம் தானே யூஸ் பண்ணி டிவோர்ஸ் வாங்காததுக்காக தான் இது பண்ணுற, நீ ட்ரிக்ஸ் எதுக்கு யூஸ் பண்ணுறேன்னா உன் ஆள் உன்னை பார்க்கறதுக்காக தானே நீ இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி தான் வந்து ஹீரோயின் வந்து சொல்லுவாங்க.
2 பேருமே வந்து டிவோர்ஸ் வாங்க போறோம். சரியா? அத நீ மறந்துறாத. டிவோர்ஸ் வாங்குனதுக்கு அப்புறமா நீ எப்படியோ வந்து போய்க்கோ. நம்ம 2 பேருக்குள்ள எப்படியா இருந்தாலும் டிஸ்டன்ஸ் மெயின்டெயின் பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஹீரோவ வந்து ஹீரோயின் வந்து தப்பாவே தான் புரிஞ்சுப்பாங்க. ஹீரோ அப்பதான் ஒரு ரூம்குள்ள போய் ஒரு பாக்ஸ்ல இருந்து ஒரு பேண்ட் இருக்கும். அந்த பேண்ட பார்த்துட்டு தான் வந்து ஒரு ஃபிளாஷ்பேக் நினைச்சு பாப்பாரு. ஹீரோயின் தான் வந்து அந்த பேண்ட வந்து ஹீரோக்கு வந்து போட்டு விட்டுருப்பாங்க. போட்டு விட்டுட்டு தான் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, இங்க பாரு நீ வந்து என்னோட ஆளு. அதுக்கான சாட்சி தான் இந்த பேண்டுன்னு சொல்லிட்டு தான் வந்து கிஸ் பண்ணிருப்பாங்க. ஃபிளாஷ்பேக் தான் ஹீரோ நினைச்சு பார்த்துட்டு, அட பைத்தியமே நான் உனக்காக தான் வந்து லைவே வந்தேன் நீ பார்க்கணுங்கிறதுக்காக. ஆனா நீ வந்து அவ பார்ப்பான்னு சொல்லிட்டேன்னு சொல்லிட்டு ஹீரோ நினைப்பாரு. நெக்ஸ்ட் டேவுமே வந்து ஹீரோ வந்து லைவ்க்கு தான் போயிருப்பாரு ஹீரோயின் பார்க்கறதுக்காக தான். சேம் டைம் வந்து அந்த லைவ்ல இருப்பான்ல அந்த கெட்டவன் ஒரு பிரதர்னு சொல்லிட்டு வருவான்ல அவனுமே வந்து கரெக்டான டைமுக்கு வந்து லைவ்ல இருப்பான். ஹீரோயின் தான் வந்து அவனுக்கு கால் பண்ணி நாளைக்கு இந்த டைம்க்கு வந்து லைவ் வரணும் அப்படிங்கிற மாதிரி அவன் கிட்ட சொல்லியிருப்பாங்க. அவனுமே ஓகேன்னு சொல்லியிருப்பான். அதனாலதான் 2 பேருமே ஒரே டைம்க்கு வந்து லைவ் வந்திருப்பாங்க. ஆனாலுமே அந்த கெட்டவ இருப்பாள் அவ மறுபடியும் லைவ் வந்துட்டான்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து டென்ஷன் ஆவாங்க. இந்த லைவ்ல வந்து எல்லாருமே வந்து ஆளாளுக்கு ஒவ்வொரு மாதிரி வந்து கமெண்ட் பண்ணுவாங்க. இதை பார்த்துட்டு ஹீரோயினுமே வந்து அப்படியே டென்ஷன் ஆகுறாங்க. ஹீரோயின் அப்பதான் நினைப்பாங்க, ஜெய் அதான் ஹஸ்பண்ட் இருக்காருல்ல உங்ககிட்ட வந்து நான் பொய் தான் சொல்லிட்டேன். நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை மறுபடியுமே வந்து பாக்குற ஃபர்ஸ்ட் சைட்ல வந்து உன் மேல மறுபடியும் நான் லவ்ல விழுகுவேன்னு சொல்லிட்டு தான் வந்து ஹீரோயின் வந்து அப்படியே நினைச்சிட்டு இருப்பாங்க. உனக்கு 100 கிஃப்ட் நான் ரெடி பண்றேன்னு சொல்லிட்டு இந்த கெட்டவ ஒரு பக்கம் நினைச்சிட்டு இருப்பா. அப்படியே வீட்டுல வந்து அப்படியே சிப்ஸ் சாப்பிட்டுட்டே வந்து ஹீரோவோட லைஃப் தான் வந்து அப்படியே வந்து பாத்துட்டு இருப்பாங்க. எப்பவுமே வந்து அந்த வீடியோவுக்கு விட்டுட்டு வேறையோ பக்கத்துல பேசுற மாதிரி இருப்பாங்க. நீ என்னோட லைஃப் தானே பாத்துட்டு இருக்க அப்படின்னு சொல்லுவாங்க. நீ எதுக்கு இங்க வந்து இப்படிதான் பயப்படுத்திட்டு இருப்பியா அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லுவாங்க. அதெல்லாம் இல்ல நீ என் லைவ் பார்த்ததானே சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனாலுமே ஹீரோயின் வந்து ஒத்துக்க மாட்டாங்க. அதெல்லாம் ஒண்ணும் பார்க்கல நான் ஷார்ட்ஸ் பார்த்தேன் இது பார்த்தேன் அது பார்த்தேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டாங்க. இங்க பாரு லைவ் ரூம்ல இருந்து வந்து எனக்கு வந்து ட்ரம்பட் வந்து சொல்லியிருக்காங்க 3 மணி நேரம் 27 நிமிஷம் நீ என்ன பார்த்துட்டு இருந்திருக்க அப்புறம் எதுக்கு உண்மையை சொல்றதுக்கு பயப்படுற அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வந்து ஹீரோவுமே அப்படியே வந்து க்ளோஸ்ல வருவாரு. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல நாளைக்கு நான் கண்டிப்பா வந்து அப்பாயின்மெண்ட் வாங்குறேன் பாருன்னு சொல்லிட்டு வந்து ஹீரோயின் இது பண்ணிட்டு காலையில நேரமா வந்து எந்திரிக்கலான்னு இருப்பாங்க. ஆனாலுமே வந்து 7:56 மேலதான் எந்திரிப்பாங்க. எந்திரிச்சதுக்கு அப்புறம் தான் 5 மினிட்ஸ் தான் இருக்குன்னு சொல்லிட்டு வந்து உள்ள போவாங்க. ஆனாலுமே அவங்களால வந்து இன்னைக்குமே நம்பர் வாங்க முடியாது. சேம் டைம் வந்து ஹீரோ கூட இந்த கெட்டவளுமே வந்து லைவ்க்கு வந்திருப்பா. லைவ்க்கு வந்துட்டு தான் வந்து இவ அப்படியே ஒரு மாதிரி வந்து பாத்துட்டு இருப்பா. அவனவே வலிய எல்லாரையும் வெல்கம் பண்ணுவான். வெல்கம் பண்ணதுக்கு அப்புறமா இன்னைக்கு வந்து நான் இவரோட அசிஸ்டண்டா இருந்து பிரெட் எப்படி கத்துக்கிறதுன்னு சொல்லிட்டு வந்து நான் இன்னைக்கு லேர்ன் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து இவ வந்து பேசிட்டு இருப்பா. இங்க செய்யற பிரெட் மட்டும் நல்லா இருக்கு ஏதாவது சீக்ரெட் இன்கிரீடியன்ஸ் இருந்தா சொல்லுங்க நான் லவ்வோட பண்றேன் அதனாலதான் நல்லா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிதான் வந்து இவங்க 2 பேரும் பேசிட்டு இருப்பாங்க. நினைச்சுப்பாங்க அவ மேல இருக்கிற லவ்னாலதான் வந்து பிரெட் நல்லா வருதான்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து தப்பா தான் நினைச்சுப்பாங்க. சடனா வந்து ஏதோ ஒரு இது ஸ்லிப் ஆகி வந்து இவங்க 2 பேரும் ஹக் பண்ற மாதிரி இருக்கும். அதுவுமே வந்து லைவ்ல தான் இருக்கும். ஹீரோயின் வந்து நினைப்பாங்க நான் வந்து டிவோர்ஸே பண்ணலனால இது வந்து செட் ஆகாது கண்டிப்பா நம்ம டிவோர்ஸ் பண்ணிடணும் இவங்க 2 பேரும் எப்படியோ போகட்டும் நான் இவனை ரொம்ப ஹேட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து ஒவ்வொரு நாளுமே வந்து அவங்க வந்து அப்பாயின்மெண்ட்டுக்கு வந்து அப்ளை பண்ணிட்டே இருப்பாங்க. ஆனாலுமே இவங்களால அப்ளை பண்ணவே முடியாது. ஃபர்ஸ்ட்ல வந்து காசு கொடுத்து ஒருத்தர் அப்பாயின்மெண்ட் வாங்கி தருவேன் அந்த மாதிரி சொல்லிருப்பான்ல அவன் கிட்ட கால் பண்ணி ஒழுங்கா அப்பாயின்மெண்ட் வேணும்னு சொல்லிட்டு ஆர்கியூ பண்ணிட்டு இருப்பாங்க. இவனை வின் பண்ணதான் வந்து ஹீரோயின் வந்து போயிருப்பாங்க. ஹீரோயின் வந்து உனக்கு எவ்வளவு காசு டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன் ஆனாலுமே நீ வாங்கி தர மாதிரி இல்ல நீ என்ன ஏமாத்திட்டு இருக்கியா அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து சொல்லுவான். இவனுமே வந்து இல்ல காசு ஒன்றும் இம்பார்ட்டன்ட்லாம் இல்ல கண்டிப்பா நான் வாங்கி தந்துருவேன் நீ மறுபடியும் கொஞ்சம் டிரான்ஸ்ஃபர் பண்ணு இது அதேதான் சொல்லிட்டு இருப்பான். நீ கண்டிப்பா டிரான்ஸ்ஃபர் பண்ணேன்னா உனக்கு மறுபடியும் அனுப்பிடுவேன்னு சொல்லிட்டு வந்து 3000 வந்து அனுப்பிடுவான். அனுப்பினாலுமே வந்து என்ன சொல்லுவாங்க நான் உன்னை நம்புறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் டைம் நான் கண்டிப்பா வாங்கி தரேன் உங்களுக்கு இவ்வளவு டிஸ்கவுண்ட் பண்றேன் அவ்வளவு டிஸ்கவுண்ட் பண்றேன்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு வாங்கி தரேன்னு தான் சொல்லிட்டு இருப்பான். ஆனா வாங்கி தர மாட்டான். ஹீரோயின் அப்படியே வருவாங்க. அப்பதான் ஹீரோ வந்து நிறைய லக்கேஜ் தூக்கிட்டு வருவாரா பாக்குறதுக்கு ஹேண்ட்ஸமா தான் இருக்கிறான் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து இது பண்ணுவாங்க. இவ்வளவு லக்கேஜ் தூக்கிட்டு இருக்கானே அப்படிங்கிற மாதிரி நினைச்சிட்டு தான் வந்து ஹீரோயினுமே வந்து பக்கத்துல வருவாங்க. நீ என்ன இப்ப வீட்டுக்கு தானே போற அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்பாங்க. ஆமா என்ன இது பிரெட் செய்யறதுக்காக தான் இது எல்லாத்தையுமே வந்து வாங்கிட்டு வந்துருக்கிறியா பாக்குறதுக்கு வந்து ஃபிட்னஸ் ஆங்கர் மாதிரி இருக்கு ஆனாலுமே வந்து உனக்கு அந்த அவ்வளவுக்கு குட் ஃபிகர்லாம் இல்ல அப்படிங்கிற மாதிரிதான் வந்து ஹீரோயின் வந்து அவரை கலாய்ச்சிட்டு இருப்பாங்க. அவங்க வீட்டு பக்கத்துல இருக்கிறவங்க ஒருத்தவங்க வந்துருவாங்க பாக்குறதுக்கே ரொம்ப எங்கப்பலா இருக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஆமா இவரு ஏன் உன் ஹஸ்பண்ட் தானே இவ்வளவு லக்கேஜ் கையில தூக்கிட்டு இருக்காரு நீ கொஞ்சம் வாங்கி அவருக்கு ஹெல்ப் பண்ணலாம்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இல்ல நாங்க 2 பேரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இல்ல நான் எப்பவுமே இது தூக்குறதா நானே தூக்கிக்குவேன்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட சொல்ல விடாம ஹீரோ தடுத்துருவாரு. சரி 2 பேருமே வந்து ஏதாவது குவாரல் பண்றதா இருந்தா பெட்டோட தலைக்கிட்டையும் கால் கிட்டையும் வச்சுட்டு நீங்க குவாரல் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிடுவாங்க. நாங்க வந்து இதெல்லாம் பண்ணல நாங்க ஃபர்ஸ்ட் போறோம்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து அங்க இருந்து போயிடுவாங்க. நானும் போறேன்னு சொல்லிட்டு
ஹீரோவுமே அங்கிருந்து போவாரு. இவங்க வந்து அவங்கள பார்த்துட்டே இருப்பாங்க. இவங்க 2 பேருமே வந்து போம்போது வந்து, "நீ எதுக்கு என்ன இடிக்கிற? நான் எதுக்கு உன்ன இடிக்கிறேன்னு" சொல்லிட்டு 2 பேருமே இடிச்சு இடிச்சு தான் வந்து போயிட்டுருப்பாங்க. எல்லாத்தையுமே இவங்க வந்து வீடியோ எடுத்திருப்பாங்க. ஏன்னா, இவங்க ரொம்ப யங் கப்புலா இருக்காங்கன்னு சொல்லிட்டு. இவங்க எடுத்த வீடியோ வந்து சோசியல் மீடியால வந்து போஸ்ட் பண்ணியிருப்பாங்க. இவங்க 2 பேருமே யங் கப்புலா இருக்காங்க. எவ்ளோ போல்டா இருக்காங்க. இவங்க 2 பேரும் நல்ல கப்புல் அண்ட் மேட் ஃபார் ஈச் அதர் இந்த மாரிலாம் இருக்கும். என்னடா இது இப்படியெல்லாம் போட்டிருக்காங்களேன்னு சொல்லிட்டு, இத பார்த்துட்டு ஹீரோயின் ஒரு நிமிஷம் வந்து ஷாக் ஆயிருவாங்க. போய் வந்து ஹீரோ கிட்ட சொல்லணும். சொல்லி என்ன பண்ற பாருன்னு சொல்லிட்டு தான் வந்து அவங்க கோவமா வருவாங்க. ஆனாலுமே இங்க ஹீரோ வந்து அவரு எக்சர்சைஸ் பண்ணிட்டு இருப்பாரு. அப்புறம் பார்க்கறதுக்கு வந்து ஹீரோயினுக்கு வந்து ஒரு மாதிரி வந்து ஃபீலா இருக்கும். அப்படியே ஹீரோவுமே வந்து திரும்புவாரு. "என்ன? எதுக்கு இங்க வந்த பர்மிஷன் கேட்காம?" அப்படிங்கிற மாரி வந்து கேட்பாரு. "டிவோர்ஸ் ஆக போகுது. இனிமேல் நம்ம தனித்தனியா தான் இருக்கணும். நீ எதுக்கு இங்க வந்த?" அப்படிங்கிற மாரி வந்து கேட்பாங்க. "நான் எதுக்கு இங்க வந்தேன்னா, உங்ககிட்ட ஒண்ணு சொல்றதுக்கு தான் வந்தேன். நேத்து நம்ம 2 பேரும் நடந்து போயிட்டு இருந்தத வந்து அவங்க இப்போ சோசியல் மீடியால போஸ்ட் பண்ணிட்டாங்க." அப்படிங்கிற மாரி சொல்லுவாங்க. "என்ன சொன்ன?" அப்படின்னா, "ஆமா, அத பத்தி தான் பேச வந்தேன். நீங்க வேணா ஃபோன்ல பாருங்க." அப்படிங்கிற மாரி சொல்லுவாங்க. ஆனாலுமே ஹீரோ ஃபோன்ல எடுத்து பார்ப்பாரு. அந்த வீடியோலாம் ஒண்ணும் எடுக்காது. "நீ என்ன சொல்ற? நீ சும்மா வந்து நான் எக்சர்சைஸ் பண்றதுக்காக பார்க்க வந்துட்டு தானே நீ இப்படியெல்லாம் பொய் சொல்லிட்டு இருக்க?" அப்படிங்கிற மாரி தான் வந்து கேட்பாங்க ஹீரோ. ஹீரோயின் வந்து இல்ல இல்லன்னு சொல்லிட்டு அப்படியே 2 பேருமே வந்து கொஞ்சம் க்ளோஸ்ல நிப்பாங்க. ஹீரோயின் கைய எடுத்து ஹீரோ வந்து அவங்க ஹார்ட் கிட்ட வச்சுட்டு தான் வந்து இங்க 27 மசில்ஸுமே வந்து என்ன இருக்குன்னு பாரு. எதையுமே நான் மறைக்கல. நீ எதுக்கு கம்பேர் பண்ணி பார்க்கற அப்படின்னு சொல்லுவாங்க. இல்ல நீ எல்லாத்தையுமே வந்து நடிக்கிறதா நான் எதுவும் நம்ப மாட்டேன் அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு ஹீரோயின் வந்து போயிருவாங்க. ஹீரோயினுமே வந்து ரூம விட்டு வெளிய வந்ததுக்கு அப்புறமா அவரு ஹார்ட்ல கை வச்சாங்கல்ல, அதத்தான் வந்து திரும்ப திரும்ப நெனச்சு பார்த்துட்டு இருப்பாங்க. அப்பதான் அந்த ஒரு கெட்டவன் இருப்பான்ல, அவன் வந்து ஹீரோயினுக்கு வந்து ஒரு மெசேஜ் அனுப்பியிருப்பான். "சிஸ்டர் உங்களுக்கு நீங்க லைவ் காஸ்ட் பார்க்குறீங்களா?" அப்படிங்கிற மாரி கேட்டுட்டு தான் வந்து ஒரு ஃபோட்டோ அனுப்பியிருப்பான். ஹீரோயின் இத பார்த்துட்டு வந்து டென்ஷன் ஆயிருவாங்க. அப்பனா அவங்க 2 பேருக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிருச்சா? என்ன இப்படியெல்லாம் ஒரு ஃபோட்டோவா இருக்குன்னு சொல்ட்டு. ஹீரோயின் வந்து ரொம்ப மனசொடைஞ்சு போனங்காட்டி தான் வந்து அவங்க ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஹஸ்பண்டுக்கு வந்து அந்த கெட்டவள தான வந்து புடிச்சிருக்குது. என்ன புடிக்கவே இல்ல தான. ஃபர்ஸ்ட்டு வந்து அப்புறம் எதுக்குடா என்ன மேரேஜ் பண்ணுன? இப்ப போய் உன் ஆட்ல போய் அவள வச்சிருக்கிறியான்னு சொல்லிட்டு தான் வந்து ஹீரோயின் வந்து ஃபீல் பண்ணிட்டே இருப்பாங்க. ஆனா நான் பாரு எப்ப பார்த்தாலும் உன் மேல தான் வந்து மறுபடியும் மறுபடியும் வந்து லவ் பண்ண விழுந்துட்டே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் இருப்பாங்க. அப்பவும் யாரோ வந்து கதவு தட்டுவாங்க. யாருன்னு பார்த்தா இங்க ஒருத்தன் கிறுக்கு இருக்கான்ல, இவன் தான் வந்திருப்பான். "என்ன பண்றீங்க? நீங்க என்ன பண்றீங்கன்னு தெரியல. எனக்கு கொஞ்சம் கவலையா இருக்கு. நான் உங்கள ரொம்ப மிஸ் பண்றேன். கொஞ்சம் கதவு தொறங்க" அப்படிங்கிற மாரி வந்து சொல்லுவாங்க. ஆனாலுமே ஹீரோயின் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, "இல்ல நான் கொஞ்சம் வேலையா இருக்கேன்" அப்படிங்கிற மாரி தான் சொல்லுவாங்க. இருந்தாலுமே இவன் ரொம்ப டார்ச்சர் பண்றான்னு சொல்லிட்டு தான் வந்து கதவ அப்படியே தொறந்து விடுவாங்க. "நீ தான் வந்திருக்கிறியா? நீ எதுக்கு வந்த? சரி, இருந்தாலுமே எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு. வா 2 பேரும் சேர்ந்து ட்ரிங்க்ஸ் பண்ணலாம்." அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து இவன கூட்டிட்டு வருவாங்க. "ஒரே ஒரு ஒயின் தான் இருக்கு. வீட்ல ஒயின்லாம் இல்ல. வேணா ஃப்ரிட்ஜ்ல போய் எடுத்துட்டு வா." அப்படிங்கிற மாரி சொல்லுவாங்க. "சிஸ்டர் நான் என்ன இங்க வர சொல்லியிருக்கீங்க? உங்க ஹஸ்பண்ட் வந்தா ஏதாவது சொல்லப் போறாரு." அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. நம்ம கல்யாணமே ஏன் பண்ணேன்னு எனக்கு தெரியல. எப்படி இத விட்டு போறதுன்னும் தெரியலன்னு சொல்லிட்டு தான் வந்து ஹீரோயின் வந்து புலம்பிட்டு இருப்பாங்க. இது எல்லாத்தையுமே வந்து ஹீரோ வந்து கேட்டுருவாரு. ஏன்னா ஹீரோவுமே அப்பதான் வந்து வீட்டுக்கு வருவாரு. அவன எனக்கு சுத்தமா புடிக்கவே இல்ல. எதுக்கு நான் வந்து அவன லவ் பண்ணேன். மறுபடியும் மறுபடியும் வந்து அவன வந்து விட்டுட்டு போகணும்னு தான் நெனைக்கிறேன். நான் ஒரு கன்ஃப்யூஷன்ல இருந்தேன். ஆனாலுமே எப்படியாவது இந்த கல்யாணம் வந்து சீக்கிரமா முடிஞ்சிருச்சுனாலும் எனக்கு எந்த ஃபீலிங்கும் இல்ல. அப்படிங்கிற மாரி தான் வந்து சொல்லியிருப்பாங்க. இத ஹீரோ கேட்டுட்டா வந்து ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருப்பாரு. சடனா வந்து ஹீரோயின் பேச்சுமே நின்னு போயிரும். ஒரு வேள தூங்குறாளான்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்காக தான் வீட்டுக்குள்ள வருவாரு. அப்பதான் அங்க அந்த கெட்டவன் இருக்கான்ல, அவன் ஒரு ஃப்ளாஷ்பேக் நெனச்சு பாப்பான். என்னன்னா, அந்த ஆஃபீஸ்ல இருக்கிற கெட்டவ வந்து ஒரு டீல் பண்ணியிருப்பா. அவனுக்கும் சீக்கிரமா டிவோர்ஸ் ஆகப் போகுது. இருந்தாலுமே ஆகாமயே இருக்கு. அவ கூட நீ தப்பான ஃபோட்டோஸ்லாம் எடுத்துட்டேன்னா சீக்கிரம் டிவோர்ஸ் ஆயிரும் அப்படிங்கிற மாரி சொல்லுவாங்க. கரெக்ட்டா இவன் அத யோசிச்சுட்டு இருக்கும்போதே வந்து ஹீரோ வந்துருவான். "நீ எதுக்கு இங்க வந்த?" அப்படிங்கிற மாரி வந்து கேட்பான். "உனக்கு எத்தன டைம் சொல்லியிருக்கேன் இங்க வராதேன்னு சொல்லிட்டு, ஒழுங்கா வெளிய போ" அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து அவன வெளிய அனுப்பிச்சு விட்டுருவான். ஹீரோயின தூக்கிட்டு போயி அவங்க ரூம்ல படுக்க வைக்கலான்னு சொல்லிட்டு தான் வந்து ஹீரோ தான் ஹீரோயின வந்து தூக்கிட்டு போய் அப்படியே பெட்ல படுக்க வைப்பாரு. ஆனாலுமே ஹீரோயின் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்கள வந்து ஹீரோவ வந்து திட்டிட்டே தான் வருவாங்க. "இங்க பாரு தூக்கத்துல கூட இவ திட்டுறா" அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லுவாங்க. கரெக்ட்டா பக்கத்துல போனோனே ஹீரோவ புடிச்சு அவங்களே வந்து இழுப்பாங்க. இழுத்ததுக்கு அப்புறமா வந்து, "எதுக்கு இப்படி பண்ற? என்ன அரெஸ்ட் பண்ணியிருக்க விடு" அப்படிங்கிற மாரி சொல்லுவாங்க. "நான் உண்மையா கனவா காண்றேன். மேபி நம்ம டிவோர்ஸ் பண்ணலேன்னா என்ன பண்ணலாம்?" அப்படிங்கிற மாரி தான் வந்து ஹீரோயின் கேட்பாங்க. டிவோர்ஸ் பண்றதுக்கு முன்னாடி ஒரே ஒரு டைம் நம்ம பண்ணலாம்னு சொல்லிட்டு தான் வந்து ஹீரோயின் போய் கிஸ் பண்ணிருவாங்க. அப்புறம் ஹீரோவுமே வந்து கிஸ் பண்றாரு. இவங்க 2 பேருக்குள்ள வந்து ரொமான்ஸ் நடக்குது. காலையில ஆயிருது. ஹீரோ அப்படியே ஹீரோயினையவே வந்து அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. ஹீரோவ பார்த்துட்டு ஹீரோயின் வந்து அப்படியே கத்தி பயந்து போய் தான் எந்திரிக்கிறாங்க. "நீ எதுக்கு என் பெட்ல வந்து உட்காந்துருக்கிற?" அப்படிங்கிற மாரி வந்து கேட்குறாங்க. "நான் எங்க வந்து உட்காந்தேன்? நேத்து நீ மயங்கி இருந்தேன்னு பாவம்ன்னு சொல்லிட்டு தூக்கிட்டு வந்து படுக்க வச்சோம்னா, நீ தான் இப்படி பண்ணுன" அப்படிங்கிற மாரி சொல்லுவாங்க. ஹீரோயின் வந்து ஒரு நிமிஷம் அப்படியே வந்து கடுப்பாயிருவாங்க. ஹீரோவுமே வந்து ட்ரெஸ் சேஞ்ச்லாம் பண்ணுவாங்களா, அதுல வேற நான் நைட்டு என்ன ஆச்சு? நமக்குள்ள ஏதாவது நடந்துச்சா? அப்படிங்கிற மாரி தான் வந்து ஹீரோயின் அப்படியே பயந்து போய் தான் வந்து கேட்பாங்க.
எந்த ஞாபகமும் இல்ல. அதனால தான் கேட்குறேன் அப்படிங்கிற மாரி சொல்லுவாங்க. இந்த கல்யாணத்த பத்தியே நான் ரொம்ப கவலையா இருக்கேன். இதுல எப்படி விட்டுட்டு போறதுன்னே தெரியல. இல்ல இதுல வேறயா? அப்படிங்கிற மாரி சொல்லுவாங்க. நீ எப்படியான பெர்சன் நீயி? ஒரு நிமிஷம் இருக்கணும்னு சொல்ற. அதுக்கப்புறம் டிவோர்ஸ் வேணும்னு அது சொல்ற. உன்ன என்னால புரிஞ்சுக்கவே முடியல அப்படிங்கிற மாரி சொல்லுவாங்க. நானும் அப்படியெல்லாம் சொல்றேன். ஆமா, நீ சொல்லாம வேற யார் சொல்றா? அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. உனக்கு டிவோர்ஸ் தானே வேணும். நான் எப்படியாவது அப்பாயின்ட்மெண்ட் வாங்கி தரேன். நீ என்ன விட்டுட்டு போயிரு அப்படிங்கிற மாரி சொல்லிட்டா ஹீரோ அங்கருந்து போயிருவாரு. ஹீரோ அந்த ஆஃபீஸ்ல வேலை செய்வாள அந்த கெட்டவ அவகிட்ட தான் ஃபீல் பண்ணிட்டு இருப்பாரு. நான் லைவ் போடுறதுக்கான காரணமே என் ஒய்ஃப் பார்க்கணுங்கிறதுக்காக தான். இந்த ஐடியாவுமே நீ தான் குடுத்த. ஆனா இந்த ஐடியா யூஸ் ஆகுமா என்னங்கிறது தெரியல. அப்படிங்கிற மாரி தான் இவகிட்ட சொல்லிட்டு புலம்பிட்டு இருப்பாரு. இவளுமே ஒருவேளை அவன் மேல தான் லவ்வா இருக்குமா? இதா அதான்னு சொல்லிட்டு இவனுமே எச்சா தான் இவளுமே எவ்ளோ போட்டு குடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு போட்டு குடுப்பா. ஆனாலுமே அவரு சொல்லுவாரு, அவள பார்த்தோனே ஃபர்ஸ்ட் சைட்லயே எனக்கு லவ் வந்துருச்சு அப்படிங்கிறதா. சரி போலான்னு சொல்லிட்டு தான் இவங்களும் முடிவு பண்ணியிருப்பாங்க. ஹீரோயினுமே அங்க வர்றாங்க. கடைசியில பார்த்தா ஹீரோ அங்க இருக்கிறாரு. ஹீரோவுமே அங்க உட்காந்துருந்துட்டு தான் ஏதோ ஐஸ வச்சு மேஜிக் பண்ணிட்டு ஒரு கிளாஸ்ல போடுறாரு. இது எல்லாத்தையுமே ஹீரோயின் பார்த்துட்டு இருப்பாங்க. ஹீரோ அப்படியே அங்க ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருப்பாரு. ஹீரோயின் நினைப்பாங்க, எனக்கு தெரியும் நான் இல்லாம உன்னால சிரிக்க கூட முடியாது அப்படிங்கிற மாதிரி தான் ஹீரோயின் நினைச்சிட்டு இருப்பாங்க. ஹீரோ அப்படியே ஹீரோயினை பாத்துருவாங்க. ஹீரோ தான் கேட்பாரு, இந்த டைமே இன்ட்ரெஸ்டா இருக்கியா என் மேல லவ்ல விழுகிறதுக்கு ஃபர்ஸ்ட் சைட்லயே அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. ஆனாலுமே ஹீரோயின் அப்படியே பார்ப்பாங்க. அந்த கெட்டவ வேற இருக்காளா, அப்ப அங்க எதுக்கு பாக்குறேன், நான் இங்க கேட்கறேன், என்னை பார்த்து சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. என்னை பார்த்தா உனக்கு மறுபடியும் லவ் வருதா அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. ஆனாலுமே ஹீரோயின் தப்பா நினைச்சுக்குவாங்க. நீ என்ன இப்படி எல்லாம் இருக்கிறேன்னு சொல்லிட்டு கோவமா தான் வெளியே போயிருவாங்க. அவங்க ரெஸ்ட் ரூம்ல போய் தான் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க. என்னன்னா ஹீரோ சொன்னதை தான் நினைச்சிட்டு இருப்பாங்க. கெட்டவளை பார்த்தோன்னே அந்த கெட்டவளுக்காக தான் இவன் வந்திருக்கிறான் அப்படின்னு நினைச்சிட்டு தான் இவன் ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்ப ரெஸ்ட் ரூமுக்கு அந்த கெட்டவளுமே வந்துருவா. ஹஸ்பண்ட் எதுக்கு இங்க வந்தான்னு சொல்லிட்டு தான் நீ இவ்வளோ கன்ஃபியூஷன்ல இருக்க. நீ ரொம்பலாம் எதுக்கு யோசிக்காத. எனக்காக தான் அவன் வந்தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஹீரோயினுக்கு ஒரு பக்கம் வர கடுப்பாகும். நான் தான் அவனை இங்க வர சொன்னேன். அவனுமே உன்னை சேஞ்ச் பண்ணிக்கிறதுக்காக தான் இங்க வந்தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இதை கேட்டு ஹீரோயின் கடுப்பாயிருவாங்க. இன்னமுமே நீ இந்த மேரேஜை கண்டினியூ பண்ணணுமான்னு நீயே முடிவு பண்ணிக்க. நான் வேணா உன்கிட்ட ஒரு உண்மை சொல்லிட்டா, அவன் உன் ஹஸ்பண்ட் இருக்கான்ல பண்ணனதுக்கான காரணம் என்னன்னா, நான் அவன்கிட்ட பெட் கட்டினேன் கேம்பிளிங்காக தான். அதுக்காக தான் அவன் இப்படி எல்லாம் ஒன்னையுமே நடத்திட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இதை பார்த்துட்டு ஹீரோயினே ஒரு நிமிஷம் ஆடி போயிட்டு உங்க 2 பேரையும் பார்க்க எனக்கு எரிச்சலா வருதுன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. அவங்க அப்படியே ஒரு மூலையில உட்காந்தா ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்பதான் இது யாரு ஃபாவா அந்த காசு வாங்கிட்டு நம்பர் வாங்கி தரேன்னு சொன்னால அவன் வந்துருவான். நீ எங்கடா இங்க பண்ற அப்படின்னு காட்டி, நான் இன்னும் இங்கதான் வந்துட்டேன், இங்க பாருங்க நான் இனிமேல் உங்க நெய்பரா தான் இருப்பேன், இங்க பாருங்க நான் திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லிட்டு இருப்பாங்க. ஏன் இங்க இது பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிம்பாங்க. போடா நீ ஒரு கழுது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. என்ன உங்களுக்கு டிவோர்ஸ் கிடைக்கிறேன்னு சொல்லிட்டு தான் இது பண்ணிட்டு இருக்கேன். ஆமா நீ எனக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொன்னா ஹெல்ப்பே பண்ண மாட்டேங்க, நீங்க கூல் பண்ணுங்க, கண்டிப்பா டிவோர்ஸ் கிடைக்கும், 3 நாள்ல உங்களுக்கு வாங்கி தரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இவ்வளவு நாளா கிடைக்காது 3 நாள்ல கிடைச்சிருமா, உனக்கு எவ்வளவு காசு வேணாலும் கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்கானா, ஒழுங்கா எனக்கு வாங்கி கொடு அப்படிங்கிற மாதிரி தான் ஹீரோயின் சொல்லுவாங்க. நீங்க கொஞ்சம் கவலைப்படாதீங்க, நான் ஒரு மெத்தட்ல உங்களுக்கு டிவோர்ஸ் வாங்க ஹெல்ப் பண்றேன். என்ன மெத்தட்னாங்காட்டி டொமஸ்டிக் வயலன்ஸ் மெத்தட். என்ன டொமஸ்டிக் வயலன்ஸான்னு கேட்டுட்டா ஹீரோயின் ஒரு நிமிஷம் ஷாக் ஆகுவாங்க. ஆமா, டொமஸ்டிக் வயலன்ஸ் மெத்தடை யூஸ் பண்ணணும்னா சீக்கிரமா கோர்ட்ல டிவோர்ஸ் கொடுத்துருவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஆமா எனக்கு டிவோர்ஸ் வேணும், ஆனா நாங்க 2 பேருமே சண்டையெல்லாம் போட மாட்டோம்ல, அப்புறம் எப்படி அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருப்பாங்க. அப்பதான் வேணான்னு சொல்லிட்டு போவாங்க. ஏங்க ஏங்க நில்லுங்க, சண்டைனா உண்மையான சண்டை இல்ல, சும்மா சண்டை போடுற மாதிரி நடிச்சா போதும். அதனால உங்களுக்கு ஏதோ காயம் ஆன மாதிரி இது பண்ணிட்டீங்கன்னா நான் கொஞ்சம் போட்டோ எடுத்து அனுப்பிட்டேன்னா போதும், சீக்கிரமா இந்த கேஸ் ஃபைல் ஆகி 3 நாள்ல டிவோர்ஸ் கிடைச்சிரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இதே உண்மையா இது நடக்குமா அப்படிங்கிற, ஆமா நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. என்ன நீங்க நம்ப மாட்டீங்களா அப்படின்னு கேட்பாங்க. நான் ஒரு ட்ரிக் வச்சிருக்கேன், அது என்னன்னு சொல்றேன் டொமஸ்டிக் வயலன்ஸ்க்காக. சரி ஃப்ரீயா தானே இருக்கிறேன் ஆமாங்க, ஆமா வா போய் உள்ள பேசலாம்னு சொல்லிட்டு ஹீரோயின் வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போவாங்க. இங்க வேற ஹீரோ வேற அவங்க அப்படி சொல்லிட்டாங்கன்னு சொல்லிட்டு வேற ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்பதான் இந்த கெட்டவ அப்படியே தொடலான்ட்டு வருவா. ஆனாலுமே தொட மாட்டான். அதான் இந்த கெட்டவன் நினைப்பான், நான் உன்னை எத்தனை வருஷமா தெரியுமா மிஸ் பண்றேன், உன்னை நான் கிராஜுவேஷனுக்கு 6 மாசத்துக்கு முன்னாடியே நான் லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். கடைசியா நான் அப்ராட் போற சான்ஸ் கிடைச்சங்காட்டி தான் நான் அப்ராடே போனேன். போயிட்டு வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா உன்னை கல்யாணம் பண்ணிக்கலாம், உன்னை பார்க்கலாம்னு நினைச்சேன். அப்பதான் உனக்கு ஃபிளாஷ் மேரேஜுங்கிற விஷயத்த கேள்விப்பட்டேன். ஆனாலுமே நீயும் அந்த மேரேஜ் டிவோர்ஸ் ஆக போறேன்னு கேள்விப்பட்டேன் அப்படின்னு அவர் ஃபிளாஷ்பேக் நினைச்சு பார்த்துட்டு இருப்பா. வீட்டுக்கு இவங்க என்னன்னா 2 பேருமே டொமஸ்டிக் வயலன்ஸ் கேஸ் போடுறங்காட்டி அதுக்கு தகுந்த மாதிரி அவன் இவனுக்கு ஹீரோயினுக்கு மேக்கப் போட்டுட்டு இருப்பான். நீங்க கொஞ்சம் நகராதீங்க நான் மேக்கப் போட்டுறேன்னு சொல்லிட்டு இவனுக்கு மேக்கப் போட்டுட்டு இருப்பாங்க ஹீரோயினுக்கு.
கரெக்டா வீட்டுக்கு வந்துடுவாரு. பின்னாடி இருந்து பாத்துட்டு இங்க என்ன நடக்குதுன்னு சொல்லுவாங்க. இவங்க 2 பேரும் ஷாக் ஆயிருவாங்க. உனக்கு என்னாச்சு? என்னாச்சு உன் மூஞ்சில எல்லாம் சொல்லு. யாரு உன்னை அடிச்சுட்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. சொல்லுங்க சிஸ்டர், அவருதான் சொல்லுங்கம்மா. ஓ, இவன் தான் அவன் அடிச்சுட்டானா, இவனை நான் சும்மா விட மாட்டேன்னு இருப்பாங்க. ஐயோ, இவன்லாம் என்ன அடிக்கல அப்படிங்கிற சொல்லுவாங்க. இவன் அடிக்காம எப்படி உன் மூஞ்சில காய ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஐயோ, இவன் என்ன காப்பாத்த வந்தவன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இவன் மேல நான் கேஸ் போடுறேன், இவனாலதான் இப்படி அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. நீ நான்சென்ஸ் மாதிரி பேசிட்டு இருக்காத, ஒன்னும் இல்ல அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஏங்க நீங்க விசாம இருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அப்பதான் வந்து ஹீரோயின் வந்து எடுத்துடுவாங்க. நீ பைத்தியம் மாதிரி இது பண்ணாத, இவன் எனக்கு ஹெல்ப் பண்றதுக்காக தான் வந்தா. அங்க பாரு என் மேக்கப் திங்ஸ் எல்லாம் இருக்கு, இதை வச்சுதான் வந்து நாங்க மேக்கப் தான் போட்டுட்டு இருந்தோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இங்க பாரு நம்பலாம், இங்க பாரு தொடச்சு காமிக்கிறேன், எல்லாமே ஃபேக் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லுவாங்க. இப்போ இங்க என்ன நடந்துட்டு இருக்குது, என்ன பண்ணிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்பாங்க. நான் இப்ப என்ன பண்றேன்னா வந்து டிவோர்ஸ் நமக்கு சீக்கிரமா கிடைக்கணும்னு சொல்லிட்டு தான் வந்து இவன் ஒரு ஐடியா கொடுத்தான். அந்த ஐடியா தான் வந்து ஃபாலோ பண்ணிட்டு நாங்க 2 பேரும் இங்க உட்காந்து பேசிட்டு இருந்தோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. நான் இவங்களுக்கு என்ன ஐடியா கொடுத்தேன்னா எப்போ அப்படின்னு சொல்லிட்டு அவன் இப்படின்னு முறைக்கிறதுக்குலாம் அவன் ஓடி போயிடுவான். உனக்கு உண்மையாவே டிவோர்ஸ் வேணுமா, அதுக்காக நீ இப்படி எல்லாமே யூஸ் பண்ணுவியா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. எப்படி சீக்கிரமா டிவோர்ஸ் கிடைக்கும்னு நினைக்கிறேன், இவனை வச்சு நீ ஏதாவது தப்பு பண்ணாத, இவன் கூட நான் சேராதன்னு எவ்வளவு டைம் சொல்லிட்டேன், ஆனா நீ கேட்கவே மாட்டேல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. எவ்வளோ நாள் வெயிட் பண்றது, அதனால டொமஸ்டிக் வைலன்ஸ் கேஸ் போடலான்னு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஹீரோவே வந்து உனக்கு உண்மையாவே டிவோர்ஸ் வேணும் தானே, அதுக்காக நீ இந்த அளவுக்குலாம் போயிட்டேல அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஆமா, எனக்கு சீக்கிரமா டிவோர்ஸ் வேணும், அதுக்கு எந்த மெத்தட் வேணாலும் நான் யூஸ் பண்ணுவேன், ஏன்னா இந்த மேரேஜ்ல இருக்கிறது எனக்கு சுத்தமா பிடிக்கவே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. தான் சொன்னா நம்ம சண்டை போடுற மாதிரி போட்டோ எடுத்துட்டு உடனே போலீஸ்க்கு கால் பண்ணா நம்ம ரிலேஷன்ஷிப் சீக்கிரமா ப்ரோக் ஆகி வந்து இது பண்ணிடுவாங்க, டிவோர்ஸ் கொடுத்துருவாங்க. ஏன்னா பைத்தியமா நீ, நான் உன்கிட்ட ஒண்ணு சொல்றேன், இந்த மேரேஜை வந்து கண்டிப்பா முடிச்சுக்கணும்னு நினைக்கிறேன், ஆனாலுமே இந்த மாதிரி முடிச்சுக்கணும்னா நீ எப்பவுமே நினைக்காதன்னு ஹீரோ சொல்லுவாரு. உனக்கு டிவோர்ஸ் தானே வேணும், நம்பர் வாங்குறதுக்காக நான் ட்ரை பண்றேன், இப்படியெல்லாம் நீ எதுவும் பண்ணிட்டு இருக்காத, இப்படியெல்லாம் பண்ணேன்னா உன்னோட ஃபியூச்சர் தான் வந்து ஸ்பாயில் ஆகும்னு சொல்லிட்டு ஹீரோ அங்க இருந்து போயிடுவார். ஹீரோவும் அந்த நம்பர் சேல் பண்ணுவான்ல, அவனும் தான் வந்து பேசிப்பாங்க. ஏற்கனவே உங்ககிட்ட நீ நம்பர் இருக்குன்னு சொன்னீங்கல்ல, அது உண்மையா அப்படிங்கிற மாதிரி அவன் கேட்பான். ஹீரோ வந்து ஆமா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அப்புறம் ஏன் நீங்க வந்து அந்த நம்பர் அவகிட்ட காமிக்காம இருக்கிறீங்க, அப்ப நீங்க நடிச்சிட்டு இருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி வந்து உங்களுக்கு டிவோர்ஸ் வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இவ வந்து இதுதான் நான் எதிர்பார்த்தேன்னு சொல்லிட்டு இவ ஒரு பக்கம் நினைச்சிட்டு இருப்பா. வீட்டுல வந்து ஹீரோயின் வந்து உட்காந்து அப்படியே ஒரு மாதிரி ஃபீலிங்ல தான் உட்காந்து அப்படியே ஏதோ சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. இப்பதான் ஹீரோவுமே வருவான். வந்ததுக்கு அப்புறமா எங்க 2 நாளா நீங்க போயிட்டீங்க, நான் அப்பாயின்மெண்ட் வாங்கதான் பார்த்தா நாளைக்கு காலையில 8 மணிக்கு கோர்ட்டுக்கு போனோம்னா நமக்கு டிவோர்ஸ் கிடைச்சிடும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லுவாங்க. ஹீரோயினுக்கு வந்து அப்பாயின்மெண்டா எப்படி நீங்க வாங்கினீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. உனக்கு இம்பார்ட்டன்ட் தானே, அதனாலதான் நான் வாங்கினேன், உனக்கு டிவோர்ஸ் தானே இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிடுவாரு. சரி நான் மறுபடியும் சொல்றேன், நாளைக்கு லேட்லாம் பண்ணிடாத, கரெக்டான டைமுக்கு போகணும்பாங்க. சரி நீங்க இப்ப எங்க போறீங்க, நில்லுங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லுவாங்க. ஏன் நினைப்பாங்க, நடக்கிறத பார்த்தா நெஞ்சே அடைக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க. ஹீரோ வந்து டெம்பிளுக்கு தான் போவான். போயிட்டு அந்த ஒரு பேப்பர்ல எழுதி வச்சிருப்பாங்க, அதை வந்து தேடிட்டு இருப்பான். ஃபைனலாக வந்து ஒரு இதை வந்து கண்டுபிடிச்சிடுவான். கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் தான் ஹீரோ ஒரு ஃபிளாஷ்பேக் நினைச்சு பார்ப்பான். என்னன்னா வந்து ஹீரோ ஹீரோயின் 2 பேருமே அவங்க பேரை தான் வந்து எழுதி அங்கே கட்டி வச்சிருப்பாங்க. என்ன நீ குழந்தைத்தனமா பண்றாங்க, நாளைக்கு நம்ம ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கிறோம்ல, அதனால நான் காட் கிட்ட அட்வான்ஸா ப்ரே பண்ணிக்கிறேன், நம்ம எப்பவும் சேர்ந்துருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து ஹீரோயின் வந்து கட்டி இருப்பாங்க. அந்த ஃபிளாஷ்பேக் தான் வந்து ஹீரோ அப்படியே நினைச்சு பார்த்துட்டு வந்து இது லைஃப் ஃபுல்லா இருக்கணும்னு நினைச்சா, ஆனா இல்லையேன்னு சொல்லிட்டு இருப்பான். அந்த சைடு அந்த கெட்டவுளுமே வந்து நீ என்ன எப்ப பார்த்தாலும் அவ்வளவே நினைச்சிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு இவ ஒரு நிமிஷம் வந்து அப்படியே கோவப்பட்டுட்டு இருப்பா. ஹீரோயின் வந்து வீட்டுல போனை பார்த்துட்டு தான் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு அப்படியே உட்காந்துருப்பாங்க. நெக்ஸ்ட் டே ஹீரோ வந்து கோர்ட்டுக்கு வெளியே வந்து வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு. கையில 2 அம்பர்லா வச்சிருப்பாரு. ஆனாலுமே ஹீரோயின் வந்து தனியா வரமாட்டான். அவன் ஒருத்தன் அந்த கெட்டவன் இருப்பான்ல பிரதர், அவளை கூட்டிட்டு தான் வந்து வந்திருப்பான். நீங்க எதுக்கு இப்படி ரொம்ப இதா இருக்கீங்க, நீங்க நல்லாவே இல்ல, ஏன் இப்படி இல்ல ஒரு மூட் அவுட்டா இருக்கீங்க, நீங்க சீக்கிரமா உங்களுக்கு டிவோர்ஸ் கிடைச்சிடும், டிவோர்ஸ் கிடைச்சதுக்கு அப்புறம் நான் உங்களை ரிலாக்ஸ்க்காக ரெஸ்டாரண்ட் கூட்டிட்டு போறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பான். ஆனா ஹீரோ வந்து தனியா தான் வந்திருப்பா. அப்படியே இவனை பார்த்ததுக்கு அப்புறமா ஐயோ இவ அவ கூட வருவான்னு நினைச்சா இவ கடைசியில் தனியா வந்திருக்கான்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஒரு பக்கம் நினைச்சிட்டு இருப்பாங்க. ஹீரோ வந்து ஹீரோயின் கிட்ட சொல்லுவாங்க, 30 நாள் இருக்கு கூலிங் பீரியட், அதுக்குள்ள இவனை எதுக்கு இங்க கொண்டு வந்த, ரிஜிஸ்டர் மேரேஜ்லாம் இப்ப பண்ணிக்க முடியாது அப்படிங்கிற சொல்லுவாங்க. என்ன நீங்க இப்படி எல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க, இப்படி சொல்ற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க அப்படிங்கிற சொல்லுவாங்க. இங்க பாரு நம்ம 2 பேருமே வந்து ரொம்ப குவாரல் பண்ணிட்டோம், இதுக்கு மேல இதை பத்தி நான் பேச விரும்பலன்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து அப்படியே போயிடுவாரு. நீ இங்கே இரு, நானே போய் இதை டீல் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின்மே வந்து உள்ள போறாங்க. 2 பேருமே டிவோர்ஸ் பண்றதுல கன்ஃபார்மா இருந்தீங்கன்னா இதுல சைன் போடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஹீரோ ஹீரோயின் 2 பேருமே ஒருத்தவங்களை மாத்தி ஒருத்தவங்க வந்து பாத்துப்பாங்க. ஹீரோ அப்பதான் ஹீரோயின் கிட்ட வந்து 3rd டேபிள்ல வந்து இது இருக்கு, பால்கனில வந்து இருக்கு, நீ எப்பவுமே கரெக்டா டைமுக்கு சாப்பிடு, ஏன்னா உனக்கு பேட் ஸ்டொமக் இருக்கு, இது மாதிரி எல்லாமே வந்து சொல்லிட்டு இருப்பாரு. இதெல்லாம் எதுக்கு நீ இப்ப சொல்லிட்டு இருக்க, நம்மளே டிவோர்ஸ் பண்ண போறோம்லன்னு சொல்லிட்டு வந்து ஹீரோயின் ஒரு பக்கம் சொல்லுவாங்க. உங்களை பார்த்தா டிவோர்ஸ் பண்ண வந்த மாதிரியே தெரியல, இங்க உட்காந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, அங்க ஒருத்தர் வேற கேட்டுட்டு இருப்பாரு. அப்பதான் ஹீரோயின் வந்து அப்படியே யோசிச்சு பார்ப்பாங்க அந்த ஃபைலை பார்த்துட்டு. 2 பேருமே வந்து ஃபர்ஸ்ட் மேரேஜ் சர்டிபிகேட் எடுக்க போனது, 2 பேருமே வந்து அப்படியே ரொமான்டிக்கா இருந்த சீன்ஸ் எல்லாம் நினைச்சு பார்ப்பாங்க. அப்புறம் கெட்டவ வந்து அதெல்லாம் இல்ல, அவன் என்னதான் லவ் பண்றான் அந்த மாதிரி எல்லாம் சொல்லிருப்பாள், அதெல்லாம் நினைச்சு பார்ப்பாங்க. நினைச்சு பார்த்ததுக்கு அப்புறம் தான் வந்து ஹீரோயினுக்கு வந்து அம்பர்லா கொடுத்துட்டு ஹீரோ பாட்டுக்கு போயிடுவாரு.
கெட்டவங்கிட்ட வந்து நான் வந்து ரெஸ்டாரண்ட்லாம் வரல, வீட்டுக்கு போறேன்னு சொல்லிட்டு வந்து ஹீரோயின் வீட்டுக்கு போயிருவாங்க. வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமா ஹீரோயின் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி வந்து ரொம்ப ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டே இருப்பாங்க. அந்த டைம் தான் வந்து ஹீரோயினுக்கு வந்து ஒண்ணு கால் பண்ணி ஒரு பெரிய பிரச்சனை ஆயிருச்சு அப்படிங்கிற மாரி என்ன பெரிய பிரச்சனை? என் டிவோர்ஸோட என்ன பெருசா இருக்கு அப்படின்னு. ஏய் நான் சொல்றது ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கோ. அந்த வீடியோ வந்து லைவ் காஸ்ட்ல போயிட்டு இருக்கு. அதுக்கு நெறைய பேர் வந்து கமெண்ட் போயிட்டு இருக்காங்க. எல்லாருமே தப்பு தப்பா வந்து பேசிட்டு இருக்காங்க. நீ ஒழுங்கா அதுல போய் பாரு அப்படிங்கிற மாரி சொல்லுவாங்க. இனிமே தடுமாறி போய் அப்படியே சிஸ்டம் ஓப்பன் பண்ணி உட்காந்துருப்பாங்க. என்னன்னா வந்து ஆக்சுவலி அவள மேரேஜ் பண்ணிட்டேன். ஆனாலுமே வந்து அந்த ஃபேன்ஸ்லாம் வந்து இது அதுன்னுலாம் சொல்லிட்டு இருப்பாங்க. அவள கல்யாணம் பண்ணிட்டேன், ஏன் டிவோர்ஸ் பண்ணிட்ட அப்படின்னு சொல்லிட்டு ஆளாளுக்கு வந்து குறை சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனா சொன்னவங்க வந்து அப்படியே லைன்ல தான் வெயிட் பண்ணிருவாங்க. இதெல்லாம் பார்க்காத ஹோம் பேஜ்ல போய் பாரு அப்படிங்கிற மாரி சொல்லிருப்பாங்க. ஹீரோயினும் சரின்னு சொல்லிட்டு ஹோம் பேஜ்க்கு போய் பார்ப்பாங்க. ஹீரோ தான் வந்து ஒரு வீடியோ வந்து போஸ்ட் பண்ணியிருப்பாரு. என்னன்னா வந்து லைவ்ல தான் இருப்பாரு. இனிமேல் யாருமே வந்து இந்த மாரி தப்பான கமெண்ட்ஸ்லாம் போட்டுட்டு இருக்காதீங்க. நாங்க கல்யாணம் பண்ணிட்டோம். நாங்களுக்கு புடிச்சு தான் டிவோர்ஸ் பண்ணியிருக்கோம். அதனால அவள வந்து யாரும் குறை சொல்லிட்டு இருக்கிற வேலையெல்லாம் வச்சுட்டு, அவள வந்து ரொம்ப ரூமர்லாம் கிரியேட் பண்ணிட்டு இருந்தா, அவள லைஃப்ப டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்படிங்கிற மாரிலாம் வந்து ஹீரோ சொல்லுவாரு. இனிமேல் நான் லைவுக்குலாம் வரமாட்டேன். இந்த அக்கவுண்ட்டயுமே வந்து பெர்மனன்ட்டா வந்து குளோஸ் பண்ண போறேன். நான் லைவுக்கு வந்ததுக்கு காரணமே வந்து அவ என்ன பார்க்கறதுக்காக தான்லாம் சொல்லுவாங்க. ஹீரோயினுக்கு வந்து இதெல்லாம் பார்த்துட்டு வந்து, இவன் என்ன இப்படியெல்லாம் சொல்றான் டிவோர்ஸ் ஆனதுக்கு அப்புறம்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி இருக்கும். ஹீரோ மனசுல நினைக்கிறது எல்லாத்தையுமே வந்து டைப் பண்ணி ஹீரோயினுக்கு வந்து அனுப்பியிருப்பாங்க. என்னன்னா வந்து ஒரு டிவோர்ஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு இருந்தேன். கடைசி நீ கோவமா இருக்கிறங்காட்டி தான் வந்து நானுமே உன் டிவோர்ஸ்க்காக வந்து ஒத்துக்கிட்டேன். மத்தபடி என் மனசார வந்து நான் ஒண்ணும் ஒத்துக்கல. உன்ன நான் ரொம்ப லவ் பண்றேன். அப்படிங்கிற மாரிலாம் வந்து ஹீரோ வந்து மெசேஜ் அனுப்பியிருப்பாங்க. ஹீரோயினுக்கு வந்து இதெல்லாம் ஒண்ணு ஒண்ணா பார்க்கும்போது வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கும். அவளுக்கு என் ஃபேஸ பார்த்தாவே வந்து புடிக்கல, நல்லா இல்ல, ஹேட் பண்றேன்னுலாம் சொல்றா. அதனால ஹேட் பண்றவகிட்ட எதுக்கு இது பண்ணணும்? அவள எதுவும் கஷ்டப்படுத்தக்கூடாதுன்னு தான் நானுமே டிவோர்ஸ்க்கு ஒத்துக்கிட்டேன். அப்படிங்கிற மாரிலாம் சொல்லுவாங்க. என்னடா இப்ப இப்படிலாம் சொல்ற? அந்த ஹீரோயின் வேற ஃபீல் பண்ணி அழுகுவாங்க. டிவோர்ஸ் அக்ரீமெண்ட் நம்பர் வாங்குறதுக்காக இன்னொருத்தங்க கிட்ட போய் அமௌண்ட் தந்து வாங்குறேன்னு சொன்ன அந்த சீனு. ஹீரோயினுக்கு வந்து தலை சீவ தெரியாம சிக்கு ஆயிட்டு சீப்பு மாட்டிக்கும்ல, அந்த இதையுமே வந்து மென்ஷன் பண்ணி ஹீரோ வந்து எழுதியிருப்பாரு. பிரேக்கப் சாங்லாம் வந்து ப்ளே பண்ணணும்னு நெனச்சேன். நான் தான் வந்து அந்த பிரேக்கப் சாங்லாம் வந்து டெலீட் பண்ணிட்டேன். அப்புறம் நீ என்ன கிஸ் பண்ணுன, அதுவுமே வந்து எல்லா பேரண்ட்ஸும் பார்க்குறாங்கிறதுக்காக தான் வந்து கிஸ் பண்ணேன். எர்த்குவேக் வந்துச்சுன்னு சொன்னதுக்கப்புறம் நம்ம 2 பேரும் ஓடுனது. அத எல்லாத்தையுமே தான் வந்து மென்ஷன் பண்ணி எழுதியிருப்பாங்க. நீ எப்ப பார்த்தாலும் அவன் ஒருத்தி லைவ் பண்றான்ல, அவன் கூட வர. அவன பார்த்தாவே எனக்கு எரிச்சலா வருது. கொஞ்சம் பொறாமையா இருக்கு. நான் லைவ் வந்ததுக்கான காரணமே வந்து நீயுமே என் லைவ பார்க்கணுங்கிறதுக்காக தான். அது மட்டும் இல்லாம நான் என் கொலீக்க கூட்டிட்டு வந்து லைவ் பண்ணுனேன். அந்த கெட்டவள ஏன் கூட்டிட்டு வந்தேன்னா, அத பார்த்து நீ பொறாமப்படுவ. அதனால தான். மத்தபடியெல்லாம் லவ்வுன்னு சொன்னேன்ல, அந்த லவ்வே உனக்காக தான் அப்படிங்கிற மாரி சொல்லுவாங்க. இவங்க இதெல்லாம் கேட்டுட்டு தான் வந்து ஹீரோயின் ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருப்பாங்க. ஃபர்ஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் இவங்க 2 பேருக்குள்ள நடந்த எல்லா ஃபைட் அண்ட் லவ்வபிள் சீன்ஸையுமே வந்து மென்ஷன் பண்ணி எழுதியிருப்பாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு தான் வந்து போனதுக்கப்புறம் ஏன்டா இப்படியெல்லாம் சொல்ற? டிவோர்ஸ் ஆனதுக்கப்புறம் உன் லவ்வ சொல்லி என்னடா இதுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி வந்து கதறி கதறி அழுகுவாங்க. உன்கிட்ட கடைசியா ஒரே ஒரு சீக்ரெட் மட்டும் சொல்றேன். சரியா? அது உனக்கு பிடிக்குமான்னு தெரியல. என் வீட்ல இருக்கிற எல்லா ப்ரோகிராமையுமே வந்து பாஸ்வேர்ட சேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன். ஏன்னா, நீ ஒரு டைமாவது உங்க பேரண்ட்ஸ்க்காக தான் கூப்பிட்ட. அதனால இந்த பாஸ்வேர்ட் என்னன்னா ஹஸ்பண்ட். நீ ஹஸ்பண்ட் மட்டும் ஒரே டைம் சொன்னேன்னா வச்சுக்கவே, வீட்ல இருக்கிற எல்லாமே வந்து ஆட்டோமேட்டிக்கா ஒர்க் ஆகும். அப்படிங்கிற மாரி வந்து சொல்லுவாங்க. இவங்களும் வந்து ஹஸ்பண்ட் அப்படிங்கிற மாரி சொல்லுவாங்க. அப்படியே லைட் ஆன் ஆகும். ஹீட்டர், ஏசி அங்க இருக்கிற எல்லா திங்ஸுமே வந்து இதாகும். ஏசி உனக்கு இவ்ளோ டெம்பரேச்சர் வச்சுக்காத. அப்புறம் கெட்டில் ஓப்பன் ஆகும். இதெல்லாம் பார்த்துட்டு தான் வந்து ஹீரோயின் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி வந்து அழுக ஆரம்பிச்சுருவாங்க. அவங்கனால தாங்கவே முடியாது. என்னடா இது இந்த ரோபோவுமே எல்லா பாஸ்வேர்டையும் இவன் ஹஸ்பண்ட் தான் செட் பண்ணி வச்சிருக்கான் நானு. இந்த கெட்டவ வந்து ஹீரோ கிட்ட வந்து பேச போவா. கடைசியா அவளுக்கு வந்து டிவோர்ஸ் ஆயிருச்சுல்ல. நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்னு ரொம்ப நாளா நெனச்சுட்டு இருந்தேன். அதனால பேசுறதுக்கு நேரமே இல்ல. இப்ப நீங்க ஃப்ரீயா இருந்தா அத பத்தி பேசலாம்னு இருக்கேன் அப்படிங்கிற மாரி வந்து சொல்லுவாங்க. என்ன சொல்லு அப்படின்னு கேட்பாரு. கேட்டதுக்கு தான் இவங்க சொல்லுவாங்க. என்னன்னா வந்து 5 வருஷமா நான் உங்க மேல வந்து கிரஷ்ஷா இருக்கேன். உங்களுக்கு ஏதாவது என் மேல ஃபீலிங் இருக்கா? இருந்தா சொல்லுங்க அப்படிங்கிற மாரி வந்து கேட்பாங்க. இங்க பாரு நீ தப்பா புரிஞ்சுகிட்ட. உனக்கு வந்து வேலை செய்ற ஆள் கொலீக் கூட இருக்கிற எவ்ளோ ஃபீலிங் இருக்குமோ அந்த ஃபீலிங் மட்டும் தான் எனக்கு இருக்குது. மத்தபடி நம்ம 2 பேருக்குள்ள எதுவும் இல்ல. உனக்கு அப்படி தப்பான எண்ணம் வச்சிருந்தா அதுக்கு நான் எதுவும் பண்ண முடியாது. சாரி அப்படிங்கிற மாரி வந்து சொல்லிருவாங்க. ஆனாலுமே வந்து எதுவும் புரியாம தான் இருப்பா. அப்பதான் ஹீரோயின் வந்து அந்த டிவில வந்து ஒரு வீடியோ வந்து ப்ளே ஆகும். என்னன்னா ஹீரோயின் வந்து தூக்கத்துல நடக்கிற வியாதி இருக்கும். அந்த தூக்கத்துல நடந்து போயே வந்து கிச்சன்ல வந்து என்ன எனக்கு தூக்கத்துல நடக்கிற வியாதி இருக்கான்னு பாப்பாங்க. அப்பதான் கிச்சன்ல போய் இவங்க வந்து ஏதோ சமைச்சிட்டு இருப்பாங்க. அப்ப ஹீரோவுமே வந்து கொத்தமல்லி தான் வந்து கட் பண்ணிட்டு இருப்பாரு. ஆனா ஹீரோக்கு வந்து அது பிடிக்கவே பிடிக்காது. ஆனா ஹீரோயினுக்காக வந்து இதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு வந்து சமைச்சிட்டு இருப்பாரு. இதெல்லாம் வீடியோ பார்த்துட்டு தான் வந்து ஹீரோயினுக்கே வந்து ஒரு மாதிரி ஃபீல் ஆகும். அப்புறம் அவங்க சாப்பாடுலாம் வாயில இருக்கும். அதெல்லாம் எடுத்து விட்டுட்டு அப்படியே டைனிங் டேபிளே உட்காந்து தூங்க வைப்பாங்க. நான் இத்தனை நாளா பைத்தியமா இருந்துட்டேனே, நீ தெரியாம அவனை டிவோர்ஸ் பண்ணிட்டேனேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் இப்பதான் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க.
இந்த டிவோர்ஸ்லாம் வேணாம், எங்க இருந்தாலும் நான் உன்னை தேடி கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஓடி வருவாங்க. அப்ப பாட்டில்ல கைப்பற்றும். கைப்பட்டதுக்கு அப்புறமா ஹீரோயின் வந்து மயங்கி விழுந்துருவாங்க. விழுந்ததுக்கு அப்புறமா அவங்க வயித்துலயே அடிபட்டு அவங்களுக்கு ரொம்ப பெயின் வந்துரும். அப்பதான் வந்து நீ கேட்டுட்டு இருப்பா, என்ன என் மேல ஐடியா இல்ல இது அதெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறியா, அப்புறம் எதுக்கு அவளை கல்யாணம் பண்ணி டிவோர்ஸ் பண்ண அப்படிம்பாங்க. அது எங்களோட தனிப்பட்ட விஷயம், அதுல எல்லாம் நீ வந்து தலையிட்டு இருக்காத அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லுவாங்க. அப்பதான் வந்து இந்த கெட்டவ கேட்பா, நம்ம ஸ்கூல் படிக்கும் போதோ காலேஜ் படிக்கும் போதெல்லாம் வந்து ஸ்நாக்ஸ் நான் கொண்டு வரதெல்லாம் இன்னொரு ஸ்நாக்ஸ் கொண்டு வான்னு சொன்னேன்ல அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. ஏ லூசு, அதெல்லாம் நீ தப்பா புரிஞ்சுக்கிட்ட, என் கிளாஸ்மேட் தான் வந்து உன் மேல கிரஷா இருந்தான், அவன் தான் ஸ்நாக்ஸ் கேட்டான், அதுக்காக தான் உனக்கு கொண்டு வர சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். இதை பார்த்து நான் லவ்வே பண்ணலையான்னு சொல்லிட்டு இவ ரொம்ப ஃபீலிங்ல இருப்பா. அந்த டைம் தான் வந்து ஹீரோயின் கால் பண்ணுவாங்க, என் வயித்துல ரொம்ப அடிபட்டுருச்சு, என்னால தாங்க முடியல, கொஞ்சம் வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அதனால ஹீரோவுமே வந்து அப்படியே கிளம்பி போயிருவான். ஹீரோயினுக்கு வந்து ரொம்ப ப்ளீடிங் ஆகி அங்க மயங்கி விழுந்துருவாங்க. வீட்டுக்கு வந்து கூப்பிட்டு பார்ப்பாங்க. ஆனா ஹீரோயின் வந்து எந்திரிக்க மாட்டாங்க. அதனால ஆம்புலன்ஸ் கால் பண்ணிட்டு ஹாஸ்பிட்டல் எடுத்துட்டு போயிருவாங்க ஹீரோயினை. டாக்டர் செக் பண்ணதுக்கு அப்புறம் தான் சொல்லுவாங்க, அவங்க வந்து பிரெக்னெண்டா இருக்காங்க, நீங்க ஹஸ்பண்ட் தானே, நல்லா கேர்ஃபுல்லா பாத்துக்க மாட்டீங்களா, ஏதோ நல்ல நேரம் ஒரு குழந்தைய வந்து சேஃபா காப்பாத்தியாச்சு, இனிமேல் அவங்கள நல்லா பாத்துக்கங்க. என்ன இவ பிரெக்னெண்டா இருக்காளா அப்படிங்கிற மாதிரி கேட்டு ஹீரோ ஒரு நிமிஷம் வந்து ஷாக் ஆயிருவாரு. ஷாக் ஆனதுதான் வந்து சொல்லுவாங்க, உண்மையாவே பிரெக்னெண்டா இருக்காளா, ஏங்க அவ 7 வாரமா பிரெக்னெண்டா இருக்கா, இது கூட தெரியாம என்ன நீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லுவாங்க. என்ன இது நமக்கு தெரியாம போயிடுச்சே அப்படிங்கிற மாதிரிதான் வந்து ஹீரோ வந்து நினைச்சிட்டு இருப்பாரு. இந்த குழந்தை இருக்கிறதுமே உனக்கு கஷ்டமா பேர்டனா தான் நீ நினைப்பையே, நீ எந்திரிச்சதுக்கு அப்புறமா இதை பத்தி சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ நினைச்சிருப்பாரு. கரெக்டா வந்து ஹீரோயின்மே வந்து எந்திரிச்சிருவாங்க. தண்ணி குடிப்பாங்க. தண்ணி குடிச்சதுக்கு அப்புறமா ஹீரோயின் வாயை வந்து தொடச்சு விடுவாரு. ரொம்ப கேர்ஃபுல்லா ட்ரிங்க்ஸ் பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அப்பதான் வந்து சாப்பிடும் போதெல்லாம் வாயில சாப்பாடு ஒட்டி இருக்குன்னு ஹீரோயினை தொடச்சிருவாங்க. அந்த பிளாஷ்பேக் தான் வந்து ஹீரோயின் வந்து நினைச்சு பார்ப்பாங்க. என்னாச்சு, ஏன் இப்படி இருக்கிற, இல்ல நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அப்பதான் நர்ஸ் வருவாங்க. இங்க பாருங்க, பேபியை எப்படியோ காப்பாத்தியாச்சு, இவங்க பிரெக்னெண்டா இருக்காங்க, அதனால இவங்க நல்லா பாத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருப்பாங்க. ஏன்னா நான் பிரெக்னெண்டா இருக்கிறனால ஹீரோயின் வந்து ஒரே ஷாக்லயே தான் இருப்பாங்க. அப்பதான் வந்து ஹீரோ கிட்ட கேட்பாங்க, நான் உண்மையாவே பிரெக்னெண்டா இருக்கிறனா அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. ஆமா, எப்ப இது நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லுவாங்க. நடந்துட்டு போகுது, விட்டுரு இத அப்படின்னு சொல்லுவாங்க. ஹீரோயின் வந்து என்ன நீங்க சொல்றீங்க, எனக்கு ஒன்னும் புரியலையே அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. வேணா, அபார்ட் பண்ணிரு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. நீங்க உண்மையாவா சொல்றீங்கன்னு ஹீரோயின் ஷாக்லயே இருப்பாங்க. நீ ஏன் டிவோர்ஸ் பண்ணிட்டு கூலிங் பீரியட்ல இருக்க, இப்ப இந்த குழந்தை இருந்துச்சுன்னா உனக்கு வந்து ஃபியூச்சர் வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டா இருக்கும், நீங்க சொல்றதெல்லாம் உண்மைதானவா, உண்மையாவே உங்களுக்கு இந்த குழந்தை வேணாமா அப்படிங்கிற மாதிரி தான் ஹீரோயின் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு கேட்பாங்க. கடைசியா கேட்கறேன், ஒழுங்கா சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. இந்த குழந்தை உங்களுக்கு வேணுமா வேணாமாங்கிறத ஒரு உண்மையா சொல்லிருங்க, அபார்ட் பண்ணிடுவான்னு கேட்பாங்க. ஹீரோவுமே வந்து யோசிப்பாரு, எனக்கு டிவோர்ஸ் பண்ணனதே பிடிக்கல, குழந்தைய எப்படி நான் வேணான்னு சொல்லுவேன், உனக்கு பிடிக்காதுங்கிறதுக்காக தான் நான் செல்ஃபிஷ் தான் யோசிச்சு வேணான்னு சொல்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, ஆமா டிவோர்ஸ் அபார்ட் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு 2 பேர் பேசி முடிவு எடுத்துப்பாங்க. ஹீரோயின் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி வந்து அழுதுட்டு இருப்பாங்க. அப்ப 2 பேருமே வந்து ஹாஸ்பிட்டல்ல அபார்ஷன் பண்ணலாம்னு சொல்லிட்டு வந்து அப்பாயின்மெண்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. அங்க வேற ஒருத்தரையா கூப்பிட்டு இருப்பாங்க. ஐயோ இந்த குழந்தைய வேணான்னு இவன் சொல்ல மாட்டானா, நிறுத்த மாட்டானான்னு ஹீரோயின் வேற ஒரு பக்கம் வந்து யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அப்பதான் வந்து அங்க ஹீரோவுமே வந்து அப்படியே ஒரு மாதிரி நர்வஸ்லயே இருப்பாரு. ஹீரோயின் நம்பர் சொல்லுவாங்க. அதனால ஹீரோயின்மே வந்து எந்திரிச்சு அவரை பாப்பாங்க. ஆனாலுமே அவரு ரொம்ப நர்வஸா இருப்பாரு. ஆனாலுமே ஹீரோயின் போலான்னு சொல்லிட்டு மூவ் பண்ணுவாங்க. ஆனாலுமே ஹீரோ வந்து கையை பிடிச்சு நிறுத்திடுவாரு. வேணாம், இந்த குழந்தைய அபார்ட்லாம் பண்ணாத அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாங்க. அதனால ஹீரோயின் அப்படியே திரும்புவாங்க. நான் உன்னை பத்தி செல்ஃபிஷா யோசிச்சங்காட்டி தான் வந்து அபார்ஷன் பண்ணுன்னு சொல்லியிருந்தேன், எனக்கு இன்னும் ஒரே ஒரு சான்ஸ் கொடு, நம்ம 2 பேர் சேர்ந்து இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்பாங்க. அதனால ஹீரோயின் போய் வந்து ஹக் பண்ணிப்பாங்க. எனக்கு தெரியும், நானும் நீ இப்போ வேணாம் அபார்ட் பண்ண மாட்டேயான்னு சொல்லி ஒரு வார்த்தை சொல்லுவியான்னு சொல்லிட்டு தான் ரொம்ப நேரமா நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. உண்மையாவா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஆமா, நமக்கு இந்த குழந்தை வேணும், உண்மையா எனக்கு இந்த குழந்தை வேணும் தெரியுமா, நீ அவ்வளவு மனசாட்சி இல்லாத பர்சனா நினைச்சிட்டேன், இந்த குழந்தை எனக்கு கண்டிப்பா வேணும், இல்ல இந்த குழந்தை இருந்தா நீ வந்து டிவோர்ஸ் ஆனதுக்கு அப்புறம் ஒரு லைஃபே வெறுத்துருவியான்னு சொல்லிட்டு தான் வந்து இப்படி பண்ண அப்படிங்கிற சொல்லுவாங்க. அதெல்லாம் இல்ல, நான் போஸ்ட் எல்லாத்தையுமே பார்த்துட்டேன், நீ என்னை எப்படி எல்லாம் லவ் பண்ணேங்கிறத வந்து நான் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன், அதனால வந்து நானுமே உன்னை லவ் பண்றேன், எனக்கும் இந்த டிவோர்ஸ்லாம் வேணாம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லுவாங்க. நம்ம 2 பேருமே வந்து தப்பா புரிஞ்சுக்கிட்டோம், நானுமே வந்து நீ ஆஃபீஸ்ல வேலை செய்யறவள தான் வந்து லவ் பண்றேன்னு நினைச்சிட்டு தான் வந்து நான் டிவோர்ஸ் கேட்டேன் அப்படின்னு சொன்னா, இல்ல அவளுக்கு எனக்கு எந்த ரிலேஷன்ஷிப்பும் இல்லை அப்படிம்பாங்க. எனக்கு தெரிஞ்சிருச்சு அப்படிம்பாங்க. அப்போ உனக்கும் அந்த லைவ் பண்ற பையனுக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப் அது எனக்கு பிடிக்கல அப்படிங்கிற சொல்லுவாங்க. அவனுக்கு எனக்கெல்லாம் ஒரு ரிலேஷன்ஷிப் இல்லை, அவனை நான் வந்து உன்னை வெறுப்பேற்றதுக்காக தான் வந்து அவனை யூஸ் பண்ணிட்டேன், உனக்கு இன்னொரு சீக்ரெட்டும் சொல்லிட்டா, உன் லைவுக்கு வந்ததே வந்து நான் உன்னை ஒரு பாக்குறதுக்காக தான் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்லிடுவாங்க. பேருமே வந்து அப்படியே வந்து ஹக் பண்ணிப்பாங்க. இனிமேல் நம்ம 2 பேருமே பிரியக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஓகே தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஆனான்னு சொல்லுவாங்க. என்ன ஓகே சொல்லிட்டு ஆனான்னு சொல்றாங்க. நமக்கு கூலிங் பீரியட் இன்னும் 29 நாள் இருக்கு, உன் பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு தான் வந்து நான் இதை கேன்சல் பண்ணுவேன் அப்படிம்பாங்க. இல்ல நான் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவேன்னு சொல்லிட்டு 2 பேருமே வந்து அப்படியே ஹக் பண்ணிப்பாங்க. வீட்டுல வந்து ஹீரோயின் அப்படியே உட்காந்துருப்பாங்க. ஹீரோ தான் வந்து அவங்களுக்கு சாப்பிட்றதுக்காக நிறைய ஃப்ரூட்ஸ்லாம் வந்து கொண்டு வந்து கொடுப்பாங்க. ஃப்ரூட்ஸ் சாப்பிட்டாதான் வந்து விட்டமின்ஸ் இருக்கும், குழந்தைக்கும் உனக்கு நல்லது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அவங்க வந்து எனக்குலாம் இது வேணாம், எனக்கு ஓரியோ தான் வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி நீ சொல்றேல, நீ சொன்ன மாதிரி நான் எடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு இவரு போய் ஓரியோ எடுத்துட்டு வருவாரு. அவங்களுக்கு பிடிச்ச ஓரியோ பிஸ்கெட் ஒன்னும் இல்ல ஓரியோம்பாங்க. அதனால நிறைய ஓரியோ சேர்த்து எல்லாம் வந்து கொடுப்பாங்க ஹீரோயின்.
ஹீரோயின். ரொம்ப சந்தோஷமா வந்து ஹீரோயினுமே எடுத்து சாப்பிடுவாங்க. வந்து சிஸ்டம்ல உட்காந்து என்னென்னமோ எழுதிட்டு இருப்பாரு. அத வந்து ஹீரோயின் வந்து அப்படியே பார்ப்பாங்க. ஃபோலிக் ஆசிட்னா என்ன? குளோரோஃபில்னா என்னன்னு சொல்லிட்டு வந்து ஹீரோ ஒரு நிமிஷம் கன்ஃப்யூஸ் ஆயிப்பா. அப்ப ஹீரோயின் வந்துருவாங்க. குளோரோஃபில் வந்து பிளான்ட்க்கு யூஸ் பண்ணது. ஃபோலிக் ஆசிட் வந்து எனக்கு இது கூட தெரியாமயா இருக்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அப்படி மறைச்சுப்பாரு. இது கூட தெரியாம இருந்திருக்கிற இதுல வந்து நல்லா வேற வேலை பார்ப்பியாமா அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் இல்ல, நான் கண்டிப்பா நல்லா வேலை பார்த்து உனக்கிட்ட எவ்வளவு பாயிண்ட்ஸ் வாங்குறேன் பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அந்த நோட்டை எடுத்து பார்ப்பாங்க. ஐயோ இந்த நோட்ல பார்க்காத, நான் கொஞ்சம் பர்சனலா நான்சென்ஸ் மாதிரி எழுதிருப்பேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு அப்படியே 2 பேரும் சிரிச்சிட்டு இருப்பாங்க. டைம் தான் வந்து அந்த கெட்டவன் லைவ் இருக்கான்ல, அவன் வந்து மெசேஜ் பண்ணிட்டே இருப்பான். ஹீரோயின் ஃபேஸ் வேற ஒரு மாதிரி இருக்கு. என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இல்ல அவன் தான் வந்து மெசேஜ் பண்றான், என்ன ஏதோ இம்பார்ட்டன்டா பேசணும்னு கூப்பிடுறான், நீ போய் பாக்குறியா அப்படிங்கிற, நீங்களும் வரீங்களா அப்படிங்கிற, நான் வரல நீயே போ அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிடுவாங்க. இல்ல நீங்களும் வந்து பாருங்க, பார்த்தாதான் அவன் என்ன பேசுறான்னு உங்களுக்கும் தெரியும்னு சொல்லிட்டு 2 பேரும் தான் போவாங்க. ஹீரோயின் வந்து இங்க பேசிட்டு இருப்பாங்க. எதுக்கு என்ன கூப்பிட்ட சொல்லு, ஏதாவது இம்பார்ட்டன்டா இருந்தா மட்டும் சொல்லு அப்படிவாங்க. சிஸ்டர் நான் உங்ககிட்ட சாரி கேட்கணும்னு நினைக்கிறேன். அந்த அவங்க ஆபீஸ்ல ஒர்க் பண்ணால கெட்டவ அவதான் எனக்கு காசை கொடுத்து நீங்களும் அவருக்கும் வந்து ரொம்ப தப்பான ரிலேஷன்ஷிப் இருக்குதுன்னு சொல்லிட்டு உங்களை பத்தி ப்ரூவ் பண்ணி உங்ககிட்ட டிவோர்ஸ் பண்றதுக்காக அவ காசு கொடுத்தா. ஆனாலுமே எனக்கு சுத்தமா பிடிக்கல சிஸ்டர். அவ காசை அவகிட்டே திருப்பி கொடுக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா நீங்க எதுவும் தப்பா நினைச்சுக்காதீங்க, என்ன மன்னிச்சிடுங்கன்னு சொல்லிட்டு தான் வந்து இவன் அப்படியே மன்னிப்பு கேட்பான் இவங்க கிட்ட. சரி இனிமேலாவது உங்க லைஃபை நீங்க சந்தோஷமா இருங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு என் கூட இருந்து டைம் வேஸ்ட் பண்ணான்னு சொல்லிட்டு அவன் விட்டுட்டு போயிடுவான். அப்பதான் ஹீரோயின் வந்து ஹீரோ வந்து கூப்பிடு வருவாங்க. கேட்டுட்டேல நீயே பாத்துட்டேல வந்து உட்காருவா அப்படிங்கிற மாதிரி கூப்பிடுவாங்க. வந்து பக்கத்துல வந்து உட்காந்துருவாரு. ஏன் நீ மறைஞ்சு இருந்த, உனக்கு என்ன ஆச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இல்ல அவனை பார்த்தா எனக்கு கொஞ்சம் ஜெலஸா இருக்கு, அதனாலதான் நான் மறைஞ்சிருந்தேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லுவாங்க. நான் உன்னை நம்பாம இருந்தேன், இப்ப நான் உன்னை நம்புறேன், அதுக்காக எனக்கு எதுவும் பாயிண்ட் ஆட் பண்ண மாட்டியா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. நாளைக்கு தான் வந்து அந்த ஜட்ஜ்மெண்ட் ஃபைனல் டிவோர்ஸ்க்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு தான் வந்து நம்ம இனிமேல் பிரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு 2 பேருமே வந்து பேசிட்டு இருப்பாங்க. பேசினதுக்கு அப்புறம் தான் வந்து கோர்ட்டுக்கு போயிடுவாங்க. கோர்ட்டுக்கு போனதுக்கு அப்புறம் தான் வந்து இன்னைக்கு லாஸ்ட் ஜட்ஜ்மெண்ட், உங்க 2 பேருமே கண்டிப்பா டிவோர்ஸ் வேணாம்னு முடிவு பண்ணிட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. நல்லா டிஸ்கஸ் பண்ணிட்டு சொல்லிருங்க, மற்றபடி எல்லாம் வேற எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. நல்லா யோசிச்சுட்டோம், நாங்க 2 பேரும் ஒன்னா தான் இருக்கணும்னு நினைக்கிறோம், டிவோர்ஸ்லாம் வேணாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அது சரி அப்படின்னா இங்க சைன் போடுங்க, எனக்கு ஃபர்ஸ்ட் நீங்க வந்தப்பயே எனக்கு தெரியும், ஏன்னா 2 பேருமே வந்து ஒருத்தவங்க மேல ஒருத்தவங்க அவ்வளவு அன்பு வச்சிருந்தீங்கன்னு சொல்லிட்டு இனிமேலாவது நீங்க ஹாப்பியா சந்தோஷமா இருங்கன்னு சொல்லிட்டு அனுப்பி வச்சிருவாங்க. 2 பேருமே ஒரு இடத்துல உட்காந்து அந்த அக்ரிமெண்ட்டை வந்து பார்த்துட்டு இருப்பாங்க. அப்பதான் வந்து ஹீரோ அப்படியே வந்து கையை வச்சுட்டு ஹீரோயின்ட்ட சொல்லுவாங்க, நான் ஒண்ணு மட்டும் சொல்றேன், நமக்குள்ள எவ்வளவு சண்டை ஆர்குமெண்ட் வந்தாலுமே டிவோர்ஸ்க்கு அந்த வார்த்தையை மட்டும் யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. நீங்களும் யூஸ் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன நீ பாப்பா உதைக்குதா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. என்ன பாப்பா முன்னாடி இப்படி எல்லாம் பேசுறீங்க, இப்படி எல்லாம் பேசினேன்னா அப்பா என்ன இப்படி எல்லாம் இருக்கிறான்னு சொல்லிட்டு உங்க மேல ஒருவன் தப்பா வராதா அப்படிங்கிற மாதிரி வந்து 2 பேருமே வந்து பேசிட்டு இருப்பாங்க. ஹீரோ வந்து ஹீரோயினுக்கு அப்படியே வந்து கிஸ் பண்ணிடுவாங்க. டிவோர்ஸ் சம்பந்தப்பட்ட எந்த பேப்பரும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் அந்த பேப்பரை வந்து ஹீரோ வந்து ராக்கெட் செஞ்சு தண்ணியில விட்டுருவாரு. விட்டுனதுக்கு அப்புறமா 2 பேருமே வந்து சந்தோஷமா சேர்ந்துடுறாங்க. இதோட இந்த மூவி முடியுது. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.